நான் கரங்கள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கலாம் சகோதர சகோதரி. நாம் நின்றோனமாய் நம் கரங்களை பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்திலிருந்து கடைசி 22வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 22 வரை. அந்த ஆவியிலே அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையில் சிலராகிய 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம் அது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் தம் ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. ஆமென். இந்த வேதத்திலே இந்த நம்ம வாசித்த பாகம் ஒரு வினோதமான ஒரு பகுதி. ஆமென். ஒரு ஸ்ட்ரேஞ்ச் விஷயம். ஆமென். ஆனா இயேசு கிறிஸ்து மரிச்சு அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுக்கு முன்பதாக அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர் பாதாளத்துக்குள்ள அவரோட ஆவி இறங்கி போனதா வசனம் சொல்லுது. ஆமென். அப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னா ஸ்பிரிட் வேர்ல்ட், ஆவி உலகத்துல நடக்கிற விஷயங்கள், நம்ம அம்ச ரீதியான விஷயங்கள் கிடையாது. ஆமென். அப்போ ஒரு பாதாளத்துக்கு போய் அங்க காவலில் உள்ள ஆத்மாக்களுக்கு, ஆமென், souls are that prison now அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி என்ன பண்றாங்க, இப்பொழுது காவலில் உள்ள ஆத்மாக்கள் அப்படி சொல்லி காவல கட்டப்பட்டிருக்கிற ஆத்மாக்கள் அப்படின்றார். ஆமென். அப்போ அந்த ஆவிகளுக்கு போய் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்றாரு, பிரசங்கிக்கிறதா சொல்லப்படுது. அப்போ அது எப்பேற்பட்ட இடமா இருக்குது, இந்த இயல் உலகம் அப்படின்னா இப்பேற்பட்ட காணக்கூடிய உலகமா, அது என்ன விதமான உலகமா இருக்குது. அப்ப அந்த என்ன விதமான ஊழியத்தை கிறிஸ்து செஞ்சாருன்னு சொல்லி இல்லீங்களா. அவர் 3 வருஷம் முழுசும் என்ன பண்ணாரு, கிறிஸ்து ஊழியம் செஞ்சார் இல்லீங்களா. அப்ப அந்த 3 வருஷம் ஊழியத்திலையும் அவருக்கு 3 இழுப்புகள் இருந்துச்சு. ஆமென். அப்போ இது இந்த ஊழியம் எப்பேற்பட்ட ஊழியமா இருக்குதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி செய்தி கொடுக்கும்போது என்னங்க, சோல்ஸ் தட் ஆர் பிரிசன் now, இப்பொழுது காவலில் உள்ள ஆத்மாக்களுக்கு. அவர் எப்ப கொடுக்கல, முதலாம் வருகையில காவல் ஆத்மாக்களுக்கு சொல்ல, முதலாம் வருகையில ஒரு கூட்ட காவல் ஆத்மாக்கள் இருந்துச்சு, அந்த கூட்டத்துக்கு கிறிஸ்து போய் பிரசங்கிச்சார். ஆமென். அப்ப அது 2ஆம் வருகையிலும் தொடரணுமா இல்லையா, மீண்டும் கிறிஸ்து வரணுமா இல்லையா, எகைன் என்ன பண்ணு சொன்னா இன்னைக்கும் காவலில் ஆத்மாக்களை பிரசங்கிக்கணும். அப்ப திரும்ப பாதாளத்துக்கு இறங்குறதா இருக்கும். ஆமென். அப்ப பாதாளத்துல பிரசங்கிக்கிறதா இருக்கும், அங்க கட்டப்பட்ட ஆவிகளுக்கு பிரசங்கிக்கிறதா இருக்கும். ஆமென். அப்படின்னா கட்டப்படுதல்னா விடுவிக்கப்பட முடியாத நிலை, அப்படின்னா அங்க நியாயத்திற்கு நித்திய இழப்புக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிலையை குறித்து பேசுது. எகைன் அந்த காலகட்டத்தில் என்ன பண்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஏஜ் ஆஃப் ரெஸ்டோரேஷன்ல, ஏஜ் ஆஃப் அடாப்ஷன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புத்திர சுவீகாரத்தின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஒரு கூட்டம் புத்திர சுவீகாரத்தை பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்தாவின் முத்திரைக்குள்ள வரும்போது ஒரு கூட்டம் மிருகத்தின் முத்திரைக்குள்ள வருது இல்லீங்களா. நம்ம எங்க இருக்கிறோம், மிருகத்தின் முத்திரையின் நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? சொல்ற விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த நேரத்துல தான் மீண்டுமா இந்த காவலில் உள்ள ஆத்மாக்களுக்கு பிரசங்கிக்கிறது 3ஆம் இழுப்பின் கீழே நடக்குது. விசுவாசிக்கிறீங்க? 3ஆம் இழுப்பின் குறித்து அநேக காரியங்கள் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அதுல இன்னொரு கடைசி நீட்சிய அந்த 2 பார்ட் பார்த்தோம், 3ஆவது பார்ட் தான் பார்க்க போறோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவி நம்மளோட கூட பேசும்படி வார்த்தையின் ஆக்கியோன் அந்த பலவல்ல தூதன் இறங்கி வந்து அடியானை மறைத்து, அடியானுடைய ஞானங்களை மறைத்து அவருடைய பரத்துக்குரிய நித்திய ஞானத்தினால் நம்மளை நிரப்பும்படிக்கு நம்மளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த பரலோகபிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. இந்த நாள்ல மீண்டும் ஒரு நம்முடைய பிரசன்னத்தை எங்களை இதை கட்டுங்க. அப்பா, அன்று நீர் காவல் ஆத்மாக்களுக்கு பிரசங்கித்தீர், மீண்டும் பலமுள்ள தூதனாய் இறங்கி வந்து இந்த நாட்களில் கூட மீண்டும் அதே ஆவிகளுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறீர். கர்த்தாவே, நீர் எவ்விதமா இந்த நாள்ல வந்திருக்கிறீர். அப்பா, இக்கட்டான சூழ்நிலையில முதலாம் வருகையில் அவ்விதமான காரியத்தை செய்தீர். அங்க மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இருந்துச்சு. மீண்டும் அது ஞானஸ்தானத்துக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் ராஜா அந்த அந்தகார சங்கலினால் கட்டி அடைக்கப்பட்டிருக்கிற அந்த பிசாசுகள் இந்த நேரத்துல விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னா ராஜா, அது அவர்கள் நியாய தீர்ப்புக்காக அல்ல ராஜா, பூமியை கெடுக்கும்படிக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. மீண்டுமாய் அதற்காக கூட நன்றி ராஜா. அப்ப அதனால அந்த ரகசியங்கள்லாம் முத்திரையிலுக்கில எங்களை திறந்திருக்கிறீர். அப்பா, நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு அப்பா எங்களுக்கு கர்த்தாவே அபிரகாமோடு தொடர்பு கொண்ட ஒரு தேவனை, ஒரு தூதனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். சோதோமோடு தொடர்பு கொண்ட தூதர்களை அல்ல ராஜா.
அப்ப மீண்டும் அந்த HAM அந்த பிரன்ஹாம் அப்படின்ற அந்த நாமத்தை கர்த்தாவே அவங்களுடைய நேமத்தை நான் உம்முடைய பெயரை கொண்டு ராஜா அந்த செய்தியாளனுக்குள்ளாய் நீ பிரசன்னமானீர். மீண்டும் மனவாட்டிக்குள்ள அது பிரசனமாய் எங்களுக்குள்ள அந்த பாடி சேஞ்சிங் மறுரூபப்படுத்தும் தேவனுடைய வல்லமை சரீர மறுரூபப்படுத்தலுக்கு ஏற்ற செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு கூட்டத்துக்கு அந்த நியாய தீர்ப்பானது வீழ்ந்து கொண்டிருக்கிறது. உணர்வில்லாத நிலை உலகத்துக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனவாட்டிக்கோ உணர்வுள்ள இருதயத்தையும் ஞானமுள்ள மனத்தையும் டிசைனிங் ஸ்பிரிட்டையும் கொடுத்த தெய்வங்களுக்காக நன்றி. இந்த நாள்ல வியாதியோடு வேதனையோடு துன்பத்தோடு பலவிதமான கேள்வியோடு இந்த செய்தியை அணுகுகிற பிள்ளைகளுக்காக நன்றி. அப்பா அவர்களுக்கு தேவையான ஆறுதலையும் தேர்தலையும் கூட்டி கொடுங்க. நீர் பலமுள்ள தூதனாய் இறங்கி வந்து மீண்டும் அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் மினிஸ்ட்ரியை செய்கிறாங்க. பலப்படுத்துங்க. அந்த பொல்லாத உலகத்துல எங்களை நாங்கள் அந்த 2 மிருகங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ள அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் அக்கினி ஸ்தம்ப ஊழியம் எங்களுக்கு தேவையான மீண்டும் அந்த உயர்ந்த நியாயாதிபதி சுப்ரீம் ஜட்ஜ் ஆய் இறங்கி வந்திருக்கிறீர். நீர் அந்த உச்சபத்த அதிகாரத்தை மனவாட்டிக்குள்ள கிரியை செய். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அந்த 3ஆம் இழுப்பு எங்களுக்குள்ளாய் நடைபெற போகிற கிருபைகளுக்குள்ளாய் அப்பா பயப்படாதே. அந்த 3ஆம் இழுப்பு என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறேன். மன உத்தமனாயிரு என்று சொல்லி இருக்கிறேன். அதே ஊழியத்துக்கு மனவாட்டின்றனால இந்த செய்தியானது தயார்படுத்தட்டும். Don't fear. It's a third full அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நாங்களும் அது பயப்படாதபடிக்கு அந்த third full எதிர்கொள்ள எங்களை நாங்கள் பிரதிஷ்டை செய்து கொள்ள நாங்கள் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே உட்காரலாம். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சகோதர சகோதரி, இந்த நாள்லயும் கூட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம ஏற்கனவே ஒரு காரியத்தை ஒரு சில காரியங்களை பெண்டிங் மெசேஜா விட்டுருந்தோம். நம்ம அந்த காரியத்தை எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணலாம். சகோதரர்களை குறிச்சு பேசும்போது சரி அந்த காரியத்தை கொஞ்சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஸ்டாப் பண்ணி வேற செய்திகளுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்றதையும் சொல்றேன். ஏன்னா அதுக்கேற்ற அந்த ஸ்பிரிச்சுவல் growth இல்லாம இருக்கும்போது அந்த காரியத்தை குறித்து சொல்லும்போது புரியாது அப்படின்னு சொல்லி வேற ஒரு சில காரியங்களுக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆனாலுமே கூட கழுகுகள் எங்க இருந்தாலும் வார்த்தையை புசிக்கிறதுக்கு அது பலன் தேவன் கொடுக்குறாரு. எனவே அந்த காரியத்தை சகோதரர்கள் தாகமா ஆவலா கேட்கும் போது அந்த காரியத்தை விடக்கூடாது. அதனால அதை கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லி அந்த தேர்ட் புல்ல இருக்கிற பாகத்தை ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான் இருக்குது. அந்த காரியத்தை ரொம்ப டெப்தான விஷயம், ரொம்ப இந்த நாள்ல அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதனால ரொம்ப சீக்கிரமான செய்திகள் வந்ததுக்கான காரணம் தான் ரொம்ப லென்த்தா இருக்க போது. அதனால கொஞ்சம் இந்த நாள்ல உங்களுக்கு பொறுத்துக்கொள்ள சொல்றேன். அநேக விஷயங்களும் ஒரு விஷயமும் இந்த நாள்ல பேச போற ஒரு விஷயமும் இம்பார்ட்டன்டான விஷயம். நான் அநேக முறை செய்திகளை பேசியிருக்கிறேன். அதோட காரியங்கள் தான் இன்னும் வேற ஒரு கோணத்தை பொருத்தி காட்டலாம்னு சொல்லி உங்களுக்கு நினைக்கிறேன். இன்னைக்கு பேச போற காரியத்துல எதெல்லாம் இணைய போகுது, எந்தெந்த காரியங்கள்லாம் இணைய போகுதுன்னு சொன்னா பிரத்யேகமா 7ஆம் முத்திரை இணைய போகுது, 6ஆம் முத்திரை இணைய போகுது, 3ஆம் இழுப்பு இணைய போகுது, பரிணாமங்கள் இருக்கு இல்லைங்களா, பரிணாமங்களை குறிச்சு இருக்கிற செய்திகள் இதெல்லாம் இணைய போகுது. இதெல்லாம் இணையும் போது மட்டும்தான். அதே போல எக்காலங்கள் இணைய போகுது. இதெல்லாம் இணையும் போதுதான் இனி இருக்கிற தாட் உள்ள சரியான வகையை உங்களால பார்க்க முடியும். விசுவாசிக்கிறேன். ரொம்ப கூர்ந்து வார்த்தையை கவனிங்க. தயவு செஞ்சு யாருமே கவனத்தை அங்கேயும் சதறடிக்காது. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த தான் சொல்றேன். நான் பொறுமையா சொல்றேன். நீங்க தயவு செஞ்சு கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் தேர்ட் புல் என்ன அப்படின்றத நான் ஏற்கனவே பார்த்த விஷயத்துல ஒரு சின்ன ரீகால், கொஞ்ச நேரம் தான் ரீகால். நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்காதபடிக்க ரீகால் மட்டும் பண்ணிட்டு நான் உள்ள போலான்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சொல்றாரு எந்த ஒரு மேஜரான ஒரு பெரும்பான்மையான ஒரு பெரிய மினிஸ்ட்ரி 3 இழுப்புகளை உள்ளடக்கியதா இருக்குதுன்னு சொல்லி திருப்பதி சொல்றாரு இல்லீங்களா. பைபிள்ல பாக்குற பெரிய பெரிய ஊழியங்கள் 3 இழுப்புகளை உள்ளடக்கியதா இருக்குதுன்னு சொல்லி. ஆமென். முதல் இழுப்பு என்னவா இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அது என்னவா இருக்குதுன்னு சொன்னா சுகமளித்தல், அற்புத அடையாளங்கள். இரண்டாவது இழுப்பு என்னவா இருக்குன்னு சொன்னா தீர்க்க தரிசனம் உரைத்தல், அதாவது இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவது. 3வது என்னவா இருக்குன்னு சொன்னா வார்த்தையை திறப்பது இல்லீங்களா. அது நோவா காலத்திலிருந்து பிடிச்சி இன்னைக்கு காலம் வரைக்கும் பெரிய பெரிய ஊழியங்கள் அதை காணப்பட்டிருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அது பிரத்யேகமா 1ஆம் வருகையில இயேசு கிறிஸ்து அந்த ஊழியத்தை 3 வருஷத்துல நமக்கு செய்து காட்டினார் இல்லீங்களா. அவர் முதல் கூட்டத்தை சந்திக்கும் போது அது அற்புத அடையாளங்களா இருந்துச்சு, திரளான மீன்களை கொண்டு வந்துச்சு இல்லீங்களா. ரெண்டாவது கட்டத்துல அந்த மினிஸ்ட்ரி போகும்போது அது எதை கொண்டு வந்துச்சுன்னு சொன்னா ஒரு கூட்டத்தை ஃபில்டர் பண்ணிச்சு. ஏன்னா இருதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தும் போது, அதாவது தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கைகள் வெளியகரமாச்சு அப்படின்னு சொன்னா முன்குறிக்கப்பட்ட வித்துகள் தான் அடுத்த கட்டத்துக்குள்ள வந்தாங்க இல்லீங்களா.
அப்ப அடுத்த கட்டம் இரண்டாவது இருதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவது இரண்டாவது. மூன்றாவது காரியம் வார்த்தையை திறப்பது. அப்படின்னா எந்த மீன்களை பிடிச்சாரோ அவங்களுக்கான வார்த்தையை திறக்கும் போது அது சுருக்கூட்டமாவே நின்று போச்சு இயேசு கிறிஸ்து ஊழியத்தில். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அதான் 3 இழுப்புகள். அதான் நோவா காலத்திலயும் அதே 3 இழுப்புகள் இருக்குது. அதே போல அபிரகாம் சோதோமுடைய காலத்திலயும் அதே 3 இழுப்புகள் இருக்குது. அதே மோசேயுடைய காலத்துல பெரிய பெரிய மினிஸ்ட்ரி எல்லாமே 3 இழுப்புகளை உள்ளடக்கியதா இருக்கு. புரிஞ்சுக்கலாம்? இழுப்புகள் சொன்னா புல், தேவன் தன்னுடைய ஆத்துமாக்களை இழுக்கிறார். தன் பக்கம் என்ன பண்றாருன்னு சொன்னா ஒரு கவர்ச்சினா இழுக்கிறதுக்கு 3 ஸ்டேஜஸ் என்ன பண்ணிருக்கிறார், வைத்திருக்கிறார். அதுதான் நம்ம பார்த்தா முதல் இழுப்பு, இரண்டாவது இழுப்பு, மூன்றாவது இழுப்பு. இல்லைங்களா? இதை வேதத்துல எழுதப்படாத வார்த்தையை பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. வேதத்தை நீங்க சரியா பாத்தீங்க சொன்னா அதுக்கு முன்பதாக இருக்கிற ஒரு எசன்ஸ் இருக்குது, ஒரு சாராம்சம் இருக்குது. அந்த சாராம்சத்தை இயேசு கிறிஸ்து ஊழியத்தை நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் எவ்விதமான தன்னுடைய மினிஸ்ட்ரியை தன்னுடைய ஊழியத்தை எடுத்துக்கொண்டு போறாருன்னு சொன்னா ஒரு பெரும்பான்மையான கூட்டத்துக்கு முதல்ல கொண்டு போறார். இல்லைங்களா? அது 5000 பேருக்கு அற்புத அடையாளங்களை செய்துதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 70 பேருக்கும் 120 பேருக்கும் அதை சுருக்கிறார். ரெண்டாவது. மூணாவது 12 பேருக்கும் 11 பேருக்குமா சுருக்கிறார். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப இதுல இருந்து புரிஞ்சு கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகமா அல்ல, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை ஃபில்டர் பண்ணி கொண்டு வருகிறார்னு சொல்லி. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதே போல நோவாவின் காலத்துல கூட ஒரு பெரும்பான்மையான கூட்டம் இருந்துச்சு. இல்லைங்களா? உலகம் முழுசும் அது என்னவா இருந்துச்சு, அந்த முதலாம் இழுப்புல இருந்துச்சு. இல்லைங்களா? அப்போ இரண்டாம் இழுப்பு வரும்போது நோவா காலத்துல நோவாவை சுற்றி இருந்த கூட்டத்தார் இருந்தாங்க. மூன்றாவது கட்டத்துல தான் அந்த 8 பேர் நின்றாங்க. இல்லைங்களா? உங்களுக்கு மூன்றாவது கட்டம் தான் மூன்றாவது இழுப்பு. அதே போல சோதோமிலும் நீங்க பார்க்கலாம். சோதோமில பார்க்கும்போது அது தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த லோத்து தான் முதலாவது இழுப்புன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இரண்டாவது இழுப்பு அந்த சென்ற தூதர்களா இருந்தாங்க. மூன்றாவது இழுப்பு அங்க அபிரகாம் இடத்துல தரித்திருந்த அந்த தூதனா இருந்தார். இல்லைங்களா? இந்த மாதிரி பைபிள்ல தன்னுடைய வித்துக்களை தேவன் தன்னை எதுக்காக பூமியில வந்தார், தன்னுடைய வித்துக்களாக வந்தார். இல்லைங்களா? எதுக்காக வந்தார்? தேவன் தன்னுடைய வித்துக்களை குறிச்சு ஜாக்கிரதை உள்ளையா கரிசனை உள்ளவராக இருக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்ப அதனால தேவன் என்ன பண்றதுல அப்படியே தன்னுடைய வித்துக்களை, அவர் எல்லாருமே அவருடைய வித்துக்கள் அல்ல. இல்லைங்களா? அதனாலதான் சொல்றது பிதாவினால் நடப்படாத நாரெல்லாம் வேரோடு பழிக்கப்படும் சொல்லு. அப்போ தன்னோட வித்துக்களுக்காக அந்த 3 கட்டமாய் 3 இழுப்புகளை வச்சிருக்கிறார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இது வரைக்கும் அப்போ முதலாம் இழுப்பு அது ஒரு தனிப்பட்ட மனிதனை பொறுத்த வரைக்கும் அது 3 கட்டங்களா உனக்கு இருக்குது. புரிஞ்சுங்களா? 3 கட்டங்களாவும் அது இருக்குது. ஒன்று, முதல் இழுப்பு அவருடைய சரீரத்தை தொடுகிற அற்புத அடையாளங்களை கொண்டு வருது. அப்போ இரண்டாவது இழுப்பு அவருடைய ஆவியை தொடுகிற இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துற காரியமா இருக்கு. இல்லைங்களா? மூன்றாவது இழுப்பு அவருடைய ஆத்மாவுக்குள்ள இருக்கிற வித்துக்கு வார்த்தை திறக்கிறதா இருக்குது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அதான் மூன்றாவது இழுப்பா இருக்குது. இந்த மூன்று இழுப்புகளை குறிச்சு நான் ரகசியத்தை தீர்க்கதரிசி செய்திகள் அநேக செய்திகளை கொடுத்துருக்கிறேன். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நான் பேசிக்கான விஷயங்கள்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பேசின விஷயங்களும் தான் எல்லாமே கவனிச்சு புரிந்து கொள்ளுது. அப்போ இந்த 3 இழுப்புகளும் தீர்க்கதரிசி ஊழியத்துல கிராஜுவலா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா தேவன் திறக்கும்படி கிருபை செய்திருக்கிறார். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப தீர்க்கதரிசி 1909 வருஷம் பிறந்தாலுமே அவரோட மினிஸ்ட்ரிக்கு தன்னோட ஊழியத்துக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள வரும்போது அவர் ஏறக்குறைய 1932-33 தன்னோட மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணாரா இல்லையா? அவர் பிறக்கும் போதே ஒரு தீர்க்கதரிசி, பைபிள் ப்ராஃபட். இல்லைங்களா? ஏதோ வரங்களின் அடிப்படையில் தீர்க்கதரிசி அல்ல, அக்கார்டிங் டு பைபிள் மலாக்கி 4:5. இல்லைங்களா? மல்கியா 4வது அதிகாரம் 5வது வசனம். இல்லைங்களா? லூக்கா 17:30 அவருடைய நிறைவேறுது. வெளிப்படுத்தல் 10:7 அவருக்குள்ள நிறைவேறுது. இந்த மாதிரி வேதத்தின் படியான பிரஜாதிகள் ஒரு தீர்க்கதரிசி. இல்லைங்களா? மத்த எல்லாமே ஏஜ் ப்ராஃபட்டா இருந்தாங்க. ஆனா இவர் டிஸ்பென்சேஷனல் ப்ராஃபட்டா இருந்தார். அப்படின்னா என்ன சொன்னா, ஏஜ் ப்ராஃபட்னா ஒரு காலத்துக்கு, ஒரு சின்ன காலத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி. ஆனா டிஸ்பென்சேஷனல் ப்ராஃபட்னு சொன்னா யுகத்துக்கே ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். அப்ப யுகத்தையே திருப்புற ஒரு காரியம், ஒரு சந்திப்பின் தீர்க்கதரிசி. சந்திப்பை இல்லைங்களா? நமக்கு தெரியும் எத்தனை சந்திப்புகள் இருக்குது, 7 சந்திப்புகள் இருக்குது. இல்லைங்களா? முதல் சந்திப்பு எங்க தொடங்குச்சு? நோவாவின் காலத்துல, ஜலப்பிரளயத்துல முதல் சந்திப்பு. இரண்டாவது அபிரகாமின் காலத்துல தேவன் என்ன திருப்புறார். மூன்றாவது சந்திப்பு மோசேயுடைய காலத்துல. நான்காவது சந்திப்பு எலியாவின் காலத்துல. 5வது சந்திப்பு இயேசு கிறிஸ்துவின் காலத்துல. 6வது சந்திப்பு மார்ட்டின் லூதருடைய காலத்துல. 7வது சந்திப்பு நம்முடைய காலத்துல. 7 என்றது ஒரு பரிபூர்ண அடையாளம். அப்ப இதுக்கு மேல சந்திப்புகள் முடிவடையுது, போய் சேர்கிற இடம் வந்துச்சுங்க. இல்லைங்களா? அப்ப அதனாலதான் இவர டிஸ்பென்சேஷனல் ப்ராஃபட் அப்படின்னா யுகத்தின் தீர்க்கதரிசின்னு சொல்றோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புறஜாதிக்கு எழுதின புறஜாதி தீர்க்கதரிசி ஒருத்தர் தான். இல்லைங்களா? பால் புறஜாதிக்கு எழுந்த தீர்க்கதரிசி தான். ஆனா அவரே அது புறஜாதி தீர்க்கதரிசி இல்ல, புறஜாதிக்கு எழுப்புன தீர்க்கதரிசி இல்ல. அவர் என்ன தீர்க்கதரிசியா இருந்தார்? ஒரு யூத தீர்க்கதரிசியா இருந்தார். கரெக்டுங்களா? ஆனா புறஜாதிகளுக்காக எழுப்பின ஒரே தேவனா எழுப்பப்பட்ட ஒரே ஒரு தீர்க்கதரிசி சகோதரன்
வில்லியம் மரியன் பிரணாம். அப்ப இவர் மூலமா வெறும் இந்த மினிஸ்ட்ரி மட்டும் பண்ணல, ரெஸ்டோரேஷன் தேவன் செய்யறார். அப்படின்னா ஏஜ் ஆஃப், நம்ம எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நான் சொன்ன முன்னாடியே சொன்னேன், ஏஜ் ஆஃப் ரெஸ்டோரேஷன், திரும்ப அழிக்கப்படுதலின் காலத்துல. அப்படின்னா சபை காலத்துல எழுதுறது மட்டும் கிடையாது, ஆதாமிலிருந்து மனுஷன் எழுந்த எல்லாத்தையும் திரும்ப பெறப்படுதலின் காலத்துல. அப்போ அந்த திரும்ப பெறப்படுதலானது ஒரு திரும்ப பெறப்படுதலின் வல்லமையில இருக்க போது, அந்த வல்லமை விசுவாசத்துல இருக்கும் போது, அந்த விசுவாச வெளிப்பாடு ஒரு செய்தி ஒரு மனுஷனுக்குள்ள. அப்ப இது எல்லாத்தையும் திருப்புற ஒரு மினிஸ்ட்ரியை தீர்க்கதரிசி மூலமா தேவன் செய்தார். அதே போல முத்திரைகள்ன்றது மீட்பின் திட்டம், மீட்பின் ரகசியம், மீட்பு பெறப்போற காரியங்கள் எல்லாமே அதுக்குள்ள இருக்குது. அப்ப 7 முத்திரைகளை கூட அவரை இயேசு கிறிஸ்து பரலோகத்தை திறந்து மட்டும் இல்ல, பூமியில இந்த செய்தியாளனுக்குள்ள இருந்து தேவன் மனவாட்டிக்கு திறந்து வைத்திருக்கிறார். அதனாலதான் பைபிள் இப்ப புது வேதாகமா இருக்குது. நம்ம வாசிக்கும் போது எல்லாமே மீட்பின் திட்டத்துல நம்ம விளங்குது. புரிச்சுங்களா? அப்போ தீர்க்கதரிசி தன்னோட மினிஸ்ட்ரியை தான் தோன்றித்தனமா பண்ண கிடையாது. தேவன் அவருடைய மினிஸ்ட்ரியை தான் தோன்றித்தனமா டிசைன் பண்ண கிடையாது. அப்படின்னா ஒருத்தர் மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க, திடீர்னு அங்க போய் மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க, அங்க போய் நம்ம எல்லாமே அப்படிதான். சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே தான் என்ன பண்றோம், நடந்து கொள்றோம், ஒரு ஆவல் மிகுதிகள் நடக்கிறோம். ஆனா தீர்க்கதரிசியுடைய மினிஸ்ட்ரி அப்படி கிடையாது, ஃபுல் பிளான்டா இருக்குது. உலகத்தோடத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியும் மினிஸ்ட்ரி பக்கா பிளானா. 1933 அவர் என்ன பண்றாரு, டயஸ் மினிஸ்ட்ரிக்கு வரும்போது 1947 எப்படி வந்தாரு, 1954 இந்தியாவுக்கு வரணும், 1960 வந்து வெளிப்படுத்த விசேஷத்தை பிரீச் பண்ண ஆரம்பிக்கணும், 63 ஒரு சீல்ஸை பிரீச் பண்ணணும், 65 ஒரு காட்சியை விட்டு போகணும். இதெல்லாம் தேவனுடைய திட்டமா இருக்கு. புரியுதுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்படுது இல்லைங்களா, பிதாவானவர் குமாரனுக்கு காண்பிக்கிறதே என்று குமாரன் தானாக ஒரு காரியத்தை செய்ய இல்லைங்களா. அப்ப முதலாவது வருகையில அப்படிமான காரியம் காணப்படுச்சு. யோவானுக்கு ஒரு தீர்க்கதரிசிக்கு அவிதமாய் தேவன் தன் செய்ய விரும்புறத அவளுக்கு பிளான முன்னாடி என்ன பண்றாரு, காண்பிக்கிறார். அதே போல தீர்க்கதரிசி ஊழியத்திலேயே அதெல்லாம் காணப்படுச்சு. அந்த அடிப்படையில 3ஆம் இழுப்பு நான் எல்லாரோட சொன்னேன். இந்த எடுக்க போற மெசேஜ் எதோட சம்பந்தப்படுதுன்னு சொன்னேன். 7வது முத்திரை, அப்புறம் 6வது முத்திரை, அதுக்கப்புறம் 7 எக்காலங்கள், அப்புறம் பரிமாணங்கள். அப்போ அதுக்கப்புறம் என்னங்க, அதுக்கப்புறம் எதை குறித்து சொல்லப்படுது, 3 இழுப்புகள். நம்ம பார்க்க போறதே 3ஆம் இழுப்பு தான். 3ஆம் இழுப்புடைய தேர்ட் பார்ட் ஆஃப் தி தேர்ட் புல், அதான் மெசேஜ். தேர்ட் பார்ட் ஆஃப் தி தேர்ட் புல், 3ஆவது இழுப்புல இருக்கிற 3வது பார்ட் இல்லைங்களா. சரி, முதல் 2 இழுப்புகளை குறித்து தீர்க்கதரிசி எங்க தொடங்குச்சுன்றதே சொல்லிட்டு 3ஆம் இழுப்புக்கு போயிட்டு நான் 3ஆம் இழுப்பு 3ஆம் பாகத்துக்கு போயிட்டேன். ஏன்னா எல்லாமே ஒரு சின்ன லைனா உங்களுக்கு சொல்லிடுறேன். 1ஆம் இழுப்பு தீர்க்கதரிசி ஏன் தொடங்கப்படுச்சு, 1946-47 தீர்க்கதரிசி கிரீன் மில்ஸ் கேவ்ல அவங்க போகும்போது தூதனை சந்திக்கும் போது அவருக்கு 3 இழுப்புகள், ஒரு மினிஸ்ட்ரி, 2 அடையாளங்களோடு கூட ஒரு ஊழியம் கொடுக்கப்படுது இல்லைங்களா. முதல் அடையாளம் தன்னுடைய கையினால், இடது கையினால் இருக்கிற அந்த அடையாளமா இருக்கு இல்லைங்களா. 2வது இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துறதா இருக்குது. 3வது ஒரு வார்த்தை திறக்கப்படுதலா இருக்குது. அந்த திறக்கப்பட்ட வார்த்தை மட்டும்தான் வருகைக்கென்று ஜனங்களை, அதாவது எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு பாடி சேஞ்சிங்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறதா இருந்துச்சு இல்லைங்களா. அப்ப 1947 தீர்க்கதரிசிக்கு மினிஸ்ட்ரிக்கு அனுப்பப்படும் போது அவர் சொல்லப்படுச்சு, நீ உத்தமமா இருந்தால் எந்த வியாதியும் முன்னதாக நிக்காது, ஈவன் கேன்சர் சொல்லப்படுச்சு. அதனாலதான் 47 தீர்க்கதரிசி என்ன பண்றாருங்க, மினிஸ்ட்ரி செய்யறார். 1951-52 வரைக்கும் மினிஸ்ட்ரி பண்ணார். பண்ணும்போது அவருக்கு அது வரைக்கும் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு 1952 தான் 2ஆம் இழுப்பு கனடாவில் ரெஜினா அப்படின்ற ஒரு இடத்துல என்ன பண்ணாரு சொல்ல மினிஸ்ட்ரி பண்ணும்போது அந்த இடத்துல அந்த 2ஆம் இழுப்பின் ஊழியம் அப்படின்னா இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துற அந்த மினிஸ்ட்ரி ஓபன் ஆகும். 2 3வது இதெல்லாமே தீர்க்கதரிசி வாழ்க்கையால வரலாறு தெரிஞ்சாதான் புரியும் உங்களுக்கு. நான் வேதத்தோட எப்படி பொறுத்துறேன். நீங்க ஒருவேளை யாராவது உங்களை பார்த்து 3 இழுப்புகள் பைபிள்ல எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க? பைபிளே இல்லைன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் போதுதான், ஒரு ஃப்ரேம் ஒர்க் தெரியும் போதுதான் உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். அடுத்தது 3ஆம் இழுப்பை குறித்து தீர்க்கதரிசி என்ன பண்ணாருன்னு சொன்னா, அவருக்கு அடுத்தது 3வது, அதாவது சகோதரி மேடாபிராய்க்கு 3வது குமாரன் பிறக்கும் போது, விதமா ஜோசப் பிறக்கும் போது அந்த 3ஆம் இழுப்புக்கான அடையாளம் காணப்படுது தீர்க்கதரிசி வாழ்க்கையில. புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெபேக்கா பிறக்கிறாங்க, அதுக்கப்புறம் யார் பிறக்கிறதுங்க, சாரா பிறக்கிறாங்க, 3வது யார் பிறக்கிறா, ஜோசப் பிறக்கிறார். புரிஞ்சுக்கோங்க. அவ பிறக்கிறதான நேரத்துல 3ஆம் இழுப்பை குறிச்சு தீர்க்கதரிசிக்கு சொப்பனங்கள், தர்ஷனங்கள் வருது. 3 தர்ஷனங்கள் வருதா சொன்னாங்க இல்லைங்களா. அப்போ ஒரு கூட்டத்தை குறிச்சு, 2ஆம் இழுப்புல ஏற்பட்ட சிக்கலை குறிச்சு ஒரு தர்ஷனம், கூட்டத்தை குறிச்சு. 2வது தர்ஷனம் எதை தர்ஷனமா இருக்குது, மீன் பிடிக்கிறத குறிச்சு நம்ம பார்த்தோமா இல்லையா. பாதரட்சைகளை குறிச்சு, மீன் பிடிக்கிறத குறிச்சு தீர்க்கதரிசி மீன் பிடிக்கிறார். முதல் முறை மீன் பிடிக்கும் போது அந்த தூண்டில பிடிச்சி இழுத்துறார், சின்ன மீனா இருக்கும் போது. 2வது முறை மீன் பிடிக்கும் போது அதுவும் சிறிய மீனா இருக்க போது, 3வது தரம் மீனை பிடிக்கும் போது அந்த தூதன் கண்டிக்கிறார். 3வது தரம்
அதிகமா இழுக்காத, நிலைப்படுத்துன்னு சொல்லி. அப்ப அந்த மூன்றாவது இழுப்புலதான் ரெயின்போ ட்ரவுட் ஃபிஷ் தெரிந்து கொள்ளப்பட்ட 7 வண்ணங்கள் அடங்கிய மீன்களை பிடித்துக் கொள்வாய்ன்னு சொல்லி மூன்றாவது இழுப்பு. அடுத்ததாக இருக்கிற அடுத்த தர்ஷனம் தீர்க்கதரிசி ஒரு லாங் கூடாரத்தை பார்க்கிறார். அந்த கூடாரத்துல ஜனங்கள் நிக்கிறாங்க. இவர் மேல இருக்கிற பில்லர் ஆஃப் ஃபயர், அந்த ஒளியானவர் அந்த கூடாரத்துக்குள்ள போய் அங்க ஒரு உடன் பாக்ஸ் இருக்குது, அங்க போய் தங்குது. இது நான் உன்னை அங்க சந்திப்பேன்னு சொல்லப்படுது. அப்ப இது மூன்றாவது இழுப்புக்கான தர்ஷனமா வரும் இல்லைங்களா? அப்ப இதோட கூட தீர்க்கதரிசிக்கு மூன்றாவது இழுப்பை குறிச்சு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுங்க, ஓபன் ஆகுது. ஓபன் ஆகும்போது 1962-63 வரும்போது தான் மூன்றாவது இழுப்புக்கான லைன் வருது. இதுதான் சொல்றேன், மூன்றாவது இழுப்பு 3 பகுதிகளா தீர்க்கதரிசி சொல்றார். 1 ஓபனிங் ஆஃப் தி வேர்ட், வார்த்தை திறக்கப்படுவது. 2 ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் இல்லைங்களா, உரைக்கப்பட்ட வார்த்தை வெளிப்படுவது. உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாய் அதிகாரத்தை கொண்டு வருவது இல்லைங்களா? அந்த மெசேஜ் பார்த்துட்டோம். ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன், ஓபனிங் ஆஃப் தி வேர்ட் தான் 7 முத்திரைகள் திறக்கப்படுது. ஓபனிங்னா வார்த்தை திறக்கப்படுவது, ஒரு ஆத்மாவுக்கு என்று வார்த்தை திறக்கப்படுவது. வேதத்துல இருக்கிற எல்லா ரகசியங்களும் திறக்கப்படுச்சு 7 முத்திரைகள் மூலமா இல்லைங்களா? 1. 2வது காரியம் என்னன்னா, வார்த்தையின் மூலமா, அதே உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமா சிருஷ்டிப்பின் நாட்களை என்ன தேவன் செஞ்சாரோ அதே காரியத்தை செய்து இல்லைங்களா? சிருஷ்டிப்பின் நாட்கள்ல தேவன் உண்டாய கடவுள்னு சொல்லும் போது உண்டாச்சா இல்லையா? அப்ப அதே போல தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரியில 3 முறை அணில் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அதே போல என்னங்க, மேடாப்ராயுடைய டியூமர் சுகமாச்சு. கேலரோடாவுல புயல் கட்டுக்குள்ள வந்துச்சு. அதே போல மரித்த மீன் இல்லைங்களா, கில்ஃபிஷ் என்ன பண்ணுது சொன்னா மீன் உயிரோட வருது இல்லைங்களா? இதெல்லாம் மூன்றாவது இழுப்புல இருக்கிற அடுத்த பாகமா இருக்கு, புரிஞ்சுக்கணும். அதே போல ஹாட்டிரைட்டுடைய 2 பிள்ளைகள் ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிப்புன்றது நம்ம எப்படி பாக்குறோம்னு சொன்னா, ஒரு மனுஷன் ஒப்பு கொடுத்து வாழ்க்கையில வரதை குறித்து சொல்லப்படுது. ஆனா ரட்சிப்பு விசுவாசத்தினாலையும் இருக்க போகுது. ஒரு நபருடைய விசுவாசம் இன்னொரு நபர்ல ரட்சிப்பை கொண்டு வர வல்லது அப்படின்றத இந்த மூன்றாவது இழுப்புல அந்த 2வது பாகத்துல பாக்குறோம் இல்லைங்களா? மேடாப்ராய் சரி, இவங்க ஆட்டிரைட்டுடைய பிள்ளைகள் 2 பேரும் உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமா ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. புரிஞ்சு நம்ம அந்த காரியத்தை பார்க்கணும். அப்ப அதுல 3வது கட்டம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற காரியம். இது வரைக்கும் நான் பேசுற விஷயங்கள்லாம் புரியுதா உங்களுக்கு? இது வரைக்கும் நான் பேசுற காரியங்கள் புரியுதுங்களா சகோதரன் சகோதரி? இதுக்கான அஸ்திபாரத்தை நான் போடுறேன். நான் அதனாலதான் இவ்வளவு விஷயங்களை சொல்லிக்கொண்டே வரேன். 3வது காரியம் தான் காவலில் உள்ள ஆத்மாக்களுக்கு பிரசங்கிப்பது. எதுங்க? அப்ப உங்களுக்கு காவலில் ஆத்மாக்கள் அப்படின்னா என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மற்ற காரியங்களை என்ன பண்ண புரியும். காவல் ஆத்மாக்களுக்கு பிரசங்கிப்பு தான் 3வது இழுப்பின் 3வது பாகமா இருக்கு இல்லைங்களா? third part of the third fold of the third pull. புரியுங்களா? third fold of the third pull, 3வது மடிப்பு இல்லைங்களா? புரிஞ்சுங்களா? அப்போ காவலில் உள்ள ஆத்மாக்கள் என்ன, காவல்னா காவல் வீடுன்னு சொன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், இது புரியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனவே அந்த காரியத்தை அப்ப இப்ப இது எதுக்குள்ள போறோம்னு சொன்னா, பரியாமங்களுக்குள்ள நம்ம போய் அந்த காவல் ஆத்மாக்கள், காவல் அப்படின்னா என்ன, காவல் ஆத்மாக்கள்னா என்ன உங்களுக்கு புரிஞ்சு கொண்ட பின்னதாக அந்த மினிஸ்ட்ரியை புரிஞ்சு கொள்ள முடியும் உங்களால. சொல்ல புரிஞ்சா உங்களுக்கு? இது வரைக்கும் சின்ன ரீகால் பண்ணலாமா? இந்த காரியத்துக்குள்ள போலாம் நினைக்கிறேன். இப்ப எல்லாம் ரீகால் பாருங்களேன். பரிணாமங்களை குறிச்சு நான் போட்டேன். இது பூமியா கன்சிடர் பண்ணிக்கோங்க. லைட், மேட்டர், டைம், ஒளி, பொருள், காலம், அதான் 3 டைமென்ஷன். அதுக்கப்புறம் ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் ஹெவன்ல முதலாவது வானத்துல என்ன இருக்குதுன்னு சொன்னா அலைகள், அது மூலமா தான் 4th டைமென்ஷன் இருக்கும்போது. அதுக்கப்புறம் இங்க கீழே 5th டைமென்ஷன், ஹெல் 5th டைமென்ஷன், அதுவும் 3 பார்ட்டா இருக்கு நம்ம சொன்னோம். அடுத்தது 6வது டைமென்ஷன் 3வது வானத்துல இருக்குது, அதான் ரீஜன் ஆஃப் ஏஞ்சல்ஸ். அப்படின்னா பரதேச இல்லன்னு சொன்னா ஏலியனுடைய நிலை, பரிசுத்த ஆவியுடைய ரீஜன் சொல்லலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலதான் throne of God, தேவன் இருக்கிற இடம் சொல்லலாம் இல்லைங்களா? அப்ப இங்க முதலாவது வானம் இருக்கு, 2வது வானம் இருக்குது. அப்சர்வபிள் யூனிவர்ஸ், ஸ்டார்ஸ் இருக்கிற கேலக்சிஸ், ஸ்டார்ஸ், நெபுலா இதெல்லாம் இருக்கிற இடம் இது. அதுக்கப்புறம் மேல இருக்கு, மீன்ஸ் மேலனா மேல புரிஞ்சு கூடாது, இன்விசிபிள் வேர்ல்டு, டார்க் வேர்ல்டு. டார்க்னா புரிஞ்சு கொள்ள முடியாத உலகம் இல்லைங்களா? காணக்கூடாத உலகம். இது 7 பரிணாமங்கள் இருக்குது. ஏஞ்சல் இங்க பூமி மேலதான் லூசிபர் தேவன் வச்சிருந்தா, அவன் என்ன பண்றான், மேல ஏறுறான். 6th டைமென்ஷன் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. throne of God, தேவனோட சிங்காசனத்துக்கு போகணும் ட்ரை பண்றான். அவன் தேவன் தள்ளுறாரு. அப்ப என்ன பண்றான், இங்க இருக்கிற ஏஞ்சல்ஸோட பேசி 1/3 ஏஞ்சல்ஸ் என்ன பண்றான், கூட்டு கீழே விழுறான். கீழே விழும்போது அதாளமான பாதாளம், வாட்டர் ஸ்பீட்ல தள்ளப்பட போறான். அந்த தூரங்கள்லாம் கீழே பைண்ட் ஆயிட்டு இருந்தாங்க, கட்டப்பட்டிருந்தாங்க. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அதே நேரத்துல
பாவம் பூமி மேல ஆதாமேவோட வந்த பின்னாடி பாவம் வந்த பின்னாடி பாவத்துல மரிச்ச ஆத்மாக்கெல்லாம் இந்த பாதாளத்துக்குள்ள போனாங்க இல்லைங்களா. பாதாளத்துக்குள்ள போகும்போது இங்க ஒரு கூட்டம் இருக்குது, அதாவது சேவ்டு பீப்பிள் இங்க இருக்கிறாங்க. அதாவது அந்த கால சத்தியத்தை கேட்டு விசுவாசத்த ஒரு கூட்டம் இங்க இருந்தாங்க, அதாவது ஹெல் பாதாளத்துல. லாஸ்ட் பீப்பிள் இங்க இருந்தாங்க இல்லைங்களா பாதாளத்துல. இது பாட்டம்லெஸ் பிட், இங்கதான் பிசாசுகள் இருக்கிற ஆதிகள் இருக்கிற இடம். அடுத்தது லேக் ஆஃப் ஃபயர். லேக் ஆஃப் ஃபயர்னாங்க அக்கினி கடல். இன்னும் இல்லாது, இன்னும் காட்சிக்கு வரல. எப்ப வரப்போகுதுன்னா 1000 சாட்சிக்கு அப்புறம் பிசாசுக்கும் அவனோட தூதர்களுக்கும் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாம நியாய தீர்ப்பை போட போறவங்களும் இருக்க போற உலகம் இது. புரிஞ்சா உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சா? புரிஞ்சுங்களா? இப்போ இதேதான். இப்போ இங்க வாசிங்க, இப்ப வாட்சிய அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயத்தை வாசிங்க. நான் சில காரியத்தை இங்க அந்த காரியத்தை வாசிங்க. 19 வசனம் 7வது வசனம் வாசிங்க. 19வது வசனம். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில்லா ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இப்ப பாருங்க, இப்போ கிறிஸ்துவுடைய கலரை நான் சொன்னேன். இது பாட்டம்லெஸ் பிட், இது போயிட்டே இருக்குது. இங்கதான் டெவில்ஸ் இருக்கிறாங்க. கவனிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து அந்த வசந்த வாசிங்களா திரும்ப ஆவியில அவர் பாடி எங்க இருக்குது? கலர்ல இருக்குது இல்லைங்களா? பரியல் சைட் ஆஃப் ஜீசஸ். ஓகே, இங்கதான் அவரோட பாடி இருக்குது. ஆனா சிலுவையிலிருந்து ஆவியில போய் காவல் ஆத்மாவுக்கு பிரசங்கிக்கிறார். அப்போ நான் சொன்னேன், காவல் பண்ணப்பட்ட அப்படின்னா இங்க கீழே பாதாளத்துல பிசாசால கட்டப்பட்டது. ஏன்னா மரணமும் பாதாளமும் யாருக்குரியதா மாறிடுச்சுன்னு சொன்னா ஏதேனுக்கு முன்பதாகவே பிசாசுக்கு தேவன் அந்த ரீஜனை கொடுத்துட்டார். அப்ப அவன் தான் அந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தானை தன்னுடைய மரணத்தால ஜெயிச்சாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னு சொன்னா பழைய பாட்டுல நோவா காலத்துல இருந்து வாசிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே போதும். இப்போ நோவா காலத்துல பேழை இருந்துச்சு. அந்த பேழையில போன 8 பேர் மட்டும் இருந்தாங்க. பேலன்ஸ் பீப்புள் எல்லாம் எங்க போனாங்கன்னா இந்த இடத்துல போய் லாஸ்ட் சொன்னா இழக்கப்பட்டு போனவங்கள ஸ்தானத்துல இருந்தாங்க. இதுல நோவோட பேழையிலிருந்து தப்பட ஒரு கூட்டம் தான் கிறிஸ்து. அந்த வருஷத்துல கிறிஸ்து வந்தார். ஆனா மத்த கூட்டத்துல வந்தவங்க எங்க வந்தாங்க? இழக்கப்பட்டவர்களா, அந்த கால செய்தி ஏற்றுக்கொள்ளாம இழக்கப்பட்டவங்க அப்படின்னா என்னன்னா நோவா காலத்துல 3ஆம் இழிப்பு கீழே வந்தவங்க. அவங்க நோவா காலத்துக்கு கீழே வந்த 3ஆம் இழிப்பு எது? நான் பேழைன்னு சொன்னேன். நாம ஒரு இழுப்புக்கும் 3 பகுதிகள் இருக்குது இல்லைங்களா? முதல் இழுப்பு அற்புத அடையாளங்கள், 2ஆம் இழுப்பு இருதய, 3ஆம் இழுப்பு காவல் ஆத்மாக்களுக்கு பிரசங்கிப்பது இல்லைங்களா? அவங்க ரட்சிக்கப்பட முடியாது அவங்க பிரசங்கிச்சாங்க இல்லைங்களா? அப்ப நோவாவுடைய 3ஆம் இழுப்பு சொன்னா பேழை அடைக்கப்பட்ட நேரம் அது 7 நாள் இருந்துச்சு இல்லையா? 7 நாள் பேழை பூமி மேல எதுக்கு வச்சார் தேவன்? 7 நாள் மழையே வரல. ஆனாலும் தேவன் எதுக்கு வச்சு சொன்னா ஜலப்பிரளயத்துக்கு சாட்சியா பேழையை தேவன் வச்சார். அடைக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த 7 நாள் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா கூட உள்ள போக முடியாது. அதுதான் காவல் ஆத்மாக்கள். அவங்க காவல் பண்ண வர முடியாது, உள்ள வர முடியாது. ஆனா அவங்க அந்த பேழை அவங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருந்தது. நோவா பிரசங்கிக்கல, பேழை பிரசங்கித்துக் கொண்டிருந்தது. அப்போ அந்த காலத்துல எல்லாருமே என்னன்னா பரியாசக்காரர் தோன்றி அந்த பேழை மேல தக்காளிகள் அடிச்சாங்க. அப்ப அப்படி இறக்கப்பட்டவங்க எங்க வந்தாங்கன்னு சொன்னா மரிச்சு காவல் பண்ணப்பட்டவர்களை இடத்துக்கு வந்தாங்கன்னு சேர்ந்தாங்க. அதே நேரத்துல நோவாவிலிருந்து குறிச்சி ஆதாமிலிருந்து குறிச்சி எல்லாம் மரிச்சவங்க எல்லாம் பாதுகாக்கப்பட்டவங்க. அந்தந்த கால செய்தியின் கீழே வந்தவங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் கீழே வந்தவங்க எல்லாம் ஆபேலிருந்து தொடங்கி யோவான் ஸ்நானம் வரைக்கும் இருக்கிற எல்லா ஜனங்களும் இங்க வந்தாங்க. எங்க வந்தாங்கன்னு சொன்னா சேவ்டு பீப்புள் இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க, காக்கப்பட்டவருடைய இடத்துக்கு வந்தாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து தான் என்னங்க எல்லாத்தையும் பிரிக்கிறவர் வந்தா பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இல்லைங்களா? இது லா, இது கிரேஸ் ஏஜ். அப்ப கிருபையின் யுகம் வரும்போது இந்த பாதாளத்தை அவர் ஆக்குபை பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கு என்ன கொடுக்கணும்? அவர் மரணத்தை ஜெயிக்கணும். தன்னுடைய மரணத்தை கொடுக்கணும், தன்னுடைய ரத்தத்தை சிந்தணும். கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தினால அவருடைய சரீரம் கல்லறை போச்சு, அவருடைய ஆவி பாதாளத்துக்கு போச்சு இல்லைங்களா?
ஆவியில பாதாளத்துக்கு போய் இங்க நின்று என்ன பண்றாரு, இங்க இருக்கிற சேவடு பீப்புள என்ன பண்றாரு சொன்னா அவளை கூட்டிக் கொண்டு பிசாசு அவனுடைய இடமா இதெல்லாம் இருக்குது, பாதாளத்தின் திறவுகள் அவனோட இருந்துச்சு இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா, என்ன சொல்றாரு சொன்னா வெளிப்படுத்தல் 1:18-20 சொல்றாரு இல்லையா, நான் மரித்தேன் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் சொல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு பாதாளத்தின் திறவுகோல் இல்ல, ஜெயிக்கும் போது ஒரு பாதாளத்தின் திறவுகோல் கொடுக்கப்படும். அப்போ அங்க ஜெயிச்சு இங்க பாதாளத்துல இருக்கிற ஆத்துமக்களை, அதாவது வல்லமையும் ஜெயம் உள்ள மகத்துவம் உள்ள ஜெயவீரன்ற செய்தியில அந்த செய்தி சொல்றாரு. அப்போ இங்க காவல் ஆத்துமக்களை இங்க வந்து பிரசங்கிக்கிறார் அப்படின்னா, ஆதாம்ல இருந்து அதாவது ஏதேல்ல இருந்து யார பிரசங்கிச்சாங்களோ அது நான் தான், நீங்க ஏற்றுக்கொள்ளாம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி நோவா யார பிரசங்கிச்சாரோ அது நான் தான், ஏனோக்கு யார பிரசங்கிச்சாரோ அது நான் தான், அபிரகாம் யார குறிச்சு சொன்னாரோ அது நான் தான் சொல்லி இங்க சென்டர்ல போய் விசுவாசத்தை கூட்டத்துக்கு சொன்னாரு, அவிசுவாசிக்கிற கூட்டத்துக்கு சொன்னாரு. இந்த இடத்துல இருந்து விசுவாசிக்கிற கூட்டத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு மேல என்ன பண்றாங்க, இங்க மேல இருக்கிற நாங்க போடுறேன் சிக்ஸ்த் டைமென்ஷனுக்கு வந்தாங்க ஏற்றுக்கொண்டு. அப்படின்னா பரதேசி இங்க இருந்த பரதேசி மாற்றப்பட்டுச்சு சிலுவைக்கு அப்புறம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு, இங்க தேவன் இருக்கிற விட்டுருங்க. அப்போ இந்த கூட்டம் இருக்கிறாங்க இல்லைங்களா, இங்க பிரசங்கிக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது ரட்சிப்பு இருக்குதான்னு சொன்னா இல்ல, பிரசங்கிக்கிறதுனால எந்த ரட்சிப்பு இல்ல. இயேசு கிறிஸ்துவோட மினிஸ்ட்ரி ஏதோ 3 வருஷத்துல மட்டும் இல்ல, அதோட நீட்சி சிலுவைக்கு அப்புறம் தொடங்குது. சிலுவையில கிறிஸ்து என்ன பண்றாருன்னு சொன்னா ஃப்ரைடே என்ன பண்றாரு சொன்னா சிலுவையில அறையப்படுறாரு, சாட்டர்டே அதான் வந்து காவல் ஆத்மாவுக்கு பிரீச் பண்றாரு, சண்டே ரெசரெக்ட் ஆகுறாரு. கரெக்ட்டுங்களா? 3-fold மிஸ்ட்ரி அதுல இருக்கு. இங்க என்ன பண்றாருன்னு சொன்னா புரிச்சா உங்களுக்கு, இங்க என்ன பண்றாரு சிலுவையில அறையப்படுறாரு, சண்டே என்ன பண்றாரு, சண்டே என்ன பண்றாரு அப்படின்னா அதுதான் 3000 பேர் முதல் 2வது பாகமா உயிர் தெழுதல் நடக்குதா. 3-fold மிஸ்ட்ரி, 3-fold மிஸ்ட்ரியை இயேசு கிறிஸ்து செஞ்சு காட்டினார். அப்படின்னா ஃப்ரைடே ஏழு முத்திரைன்றது யாரு, அவரே. அவரோட சரீரத்தின் பாகங்கள் என்ன பண்ணுச்சு, 7 பீக்கப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ஃபோல்ட், செகண்ட் ஃபோல்ட் இருக்கு. சாட்டர்டே என்ன பண்றாரு சொன்னா அவரோட சரீரம் கல்லறை இருக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க, ஆனா அவரோட ஆவியில போய் காவல் ஆத்மாவுக்கு பிரீச் பண்றாரு, காவல் ரட்சிக்கப்பட முடியாத ஆட்களுக்கு பிரீச் பண்றாரு. 3வது பகுதி தான் உயிர் தெழுதல் நடக்குது. புரிஞ்சா உங்களுக்கு, இந்த பகுதி இங்க நடக்குது. எதுக்கு நான் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை அடையாளம் காட்டுறேன்னா அதான் நம்ம 3 ஈர்ப்புகளுக்கும் மேஜரான எக்ஸாம்பிள் தான், அதான் ரியல். அந்த ரியாலிட்டி பழைய ஏற்பாட்டுல நோவாவின் காலத்துல, அபிரகாமின் காலத்துல, மோசேயோட காலத்துல காணப்பட்டுச்சு, நம்முடைய காலத்திலயும் காணப்படுறதுக்கான மேஜரான அடையாளம் இயேசு கிறிஸ்து செஞ்சு காட்டினார். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்து ஜெயிச்சு என்ன பண்ணாரு, இங்க போயிட்டு இங்கதான் இங்க என்ன பண்றாங்க, இப்போ 6 சபைக்கால பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? என்ன சொன்னா 7 சபைக்கால பரிசுத்தவான்களும் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் செயின்ட்ஸ் இங்க இருக்கிறாங்க, பரிசுத்தவான்களும் இங்க இருக்கிறாங்க. நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது மீன்ஸ் நம்ம டைமென்ஷனல் சேஞ்ச் ஆகும்போது இந்த 6th டைமென்ஷன் காட்சிக்கு வரும். 6th டைமென்ஷன் என்ன, காணக்கூடாத உலகம் இல்லைங்களா. நம்ம முதல் 4 டைமென்ஷன்ல இருக்கிறோம், இந்த உலகத்தோட இன்டராக்ட் பண்றோம். பாடி சேஞ்சிங் ஆகும்போது 6வது பரிணாமத்தோட இன்டராக்ட் பண்ணும்போது 6வது பரிணாமத்துல இருக்கிற அந்த பரிசுத்தவங்களை நம்மளால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். 7வது பரிணாமமும் இறங்கி வந்திருக்குது. இப்போ புரிஞ்சா உங்களுக்கு, இந்த பேசுற விஷயம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு, கவனிச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் போலாமா, அடுத்த விஷயத்துக்கு போலாமா. இப்போ இதுதான் அடுத்த வாசம் வாசிப்போம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அறுப்பை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து. இப்போ இப்போ தேர்ட் ஃபோல்ட் முடிச்சு இல்லைங்களா. இது எந்த காலத்துல நடக்குதுன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து காலத்துல நடந்தது. எகைன் கடைசி காலத்துல நடக்கிறதா தீர்க்கதரிசி சொல்றார். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரிக்கு நம்ம ரிட்டர்ன் ஆயிடலாம். ஒண்ணுங்களா, தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரிக்கு ரிட்டர்ன் ஆயிடலாம். நான் ஓரளவு சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. முதல் இழுப்பின் ஊழியம் தீர்க்கதரிசியா 1947ல ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? 1947ல ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் 52 வரைக்கும் போகுது. 52ல இருந்து செகண்ட் ஃபுல் அப்படின்னா ஒன்னு இன்னொன்றுக்கு வழி நடக்குது. அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. நான் இங்க காட்டுற பாருங்க எகைன் அந்த காரியத்தை.
திருப்பி சொல்றேன். ஆண்டவரே, நாங்க இயல்பாக கூறும் மூன்றாம் இழுப்பு என்னவா இருக்கிறது? கீழே பாருங்க. மூன்றாம் இழுப்பு பரிபூர்ணம், இரண்டாம் இழுப்பு 5 என்ற எண், முதலாம் இழுப்பு 3 என்ற எண். இந்த 3 விஷயங்கள் இருக்கு. இல்ல இதுக்கு மேல முக்கியமான விஷயத்தை காட்டுறேன். ஓகே, இதான் சொல்றேன். என் ஊழியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகி ஒரு கூடாரம் அல்லது ஒரு பெரிய அரங்கம் அப்படிப்பட்ட ஏதோ ஒன்றில் காணப்பட்ட ஒரு இடத்தில் உள்ள சிறு அறையில் வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கும் தரிசனம் ஒன்று மாத்திரமே நிறைவேறவில்லை. அது எனக்கு ஒரு கூடாரம் போல் காணப்பட்டது. இதான் கூடார தரிசனம் சொல்லி தீர்க்கதரிசி சொல்றார். கவனிக்கிறா. இப்போ நான் மூன்றாம் இழுப்பை குறித்து சொன்னேன். முதல் இழுப்பு தீர்க்கதரிசி அற்புதங்களை கொண்டு வந்தார் அவர் மூலமா. இரண்டாம் இழுப்பு இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தி. மூன்றாம் இழுப்பு அது 3 மடிப்புகளா இருக்குது. அந்த 3 மடிப்புல முதல் மிஸ்ட்ரி பார்த்தோம், 7 முத்திரைகள் வெளிப்பாடு வந்துச்சு. இரண்டாம் இழுப்பு அதுல இரண்டாவது பார்ட் என்ன வந்துச்சுன்னு சொன்னா நம்ம பார்த்தோம், அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமா காட்சிக்கு, உடைக்கப்பட்ட வார்த்தை காட்சிக்கு வருது. மூன்றாம் இழுப்பு தான் காவல் இல்ல ஆத்மாக்களுக்கு பிரசங்கிக்குது. இதுதான் தீர்க்கதரிசி 63ஆம் வருஷம் 11ஆம் மாசம் 10ஆம் தேதி அந்த மெசேஜ் தரார். இப்போ இதோடைய பின்னணிக்குள்ள நம்ம வரலாம். இப்போ கவனிக்கிறீங்களா? இது வரைக்கும் நான் பேசுறது எல்லாமே அஸ்திபாரமான விஷயம். ஏறக்குறைய நான் 45 மினிட்ஸ் பேசியிருக்கேன். எல்லாமே அஸ்திபாரமான விஷயம். இனிமேல் தான் காட்சிக்கு வருது. ஏன்னா இந்த காலத்துல எகைன் வருகையின் நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நாட்கள்ல இருக்கிறோம்? நம்ம வருகையிலே இருக்கிறோம். நம்ம விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தீர்க்கதரிசி கவனிங்க. இப்போ அடுத்தது இந்த பாயிண்டை எடுத்து போய் நான் தீர்க்கதரிசி வாழ்க்கையோடு கூட பொருத்தி அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன். கவனிங்களா? தீர்க்கதரிசி வாழ்க்கை அநேக இடங்கள்ல அற்புத அடையாளம் நமக்கு அடையாளமா இருக்குது. கவனிங்களா? இப்போ தீர்க்கதரிசி என்ன பண்ணான்னு சொன்னா 1909ல 1909ஆம் வருஷத்துல பிறக்கிறாரு. பிறக்கும் போது அடுத்தது 1914ஆம் வருஷத்துல முதலாவது எக்காலம் ஊதப்படுது. அப்படின்னு சொன்னா 5வது எக்காலம் ஊதப்படுது. முதலாவது ஐயோ வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் வருது. புரிஞ்சா உங்களுக்கு? எப்ப வருது? 1914ல ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வருது. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சு இரண்டாவது வேர்ல்ட் வார் 1939ல இருந்து 43 44 வரைக்கும் வருது. புரிஞ்சுக்கோங்க. இப்ப தீர்க்கதரிசி காட்சிக்கு வந்துட்டார். இதை எப்படி சொல்லலாம்னு சொன்னா 5வது எக்காலம், 6வது எக்காலம் 2வது உலக யுத்தம், 7வது எக்காலம் 3வது உலக யுத்தம். புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ 5வது எக்காலத்துக்கும் 6வது உலக எக்காலத்துக்கும் சென்டர்ல தீர்க்கதரிசிக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நடக்குது லைஃப்ல. இப்ப கவனிங்கன்னா அந்த பாயிண்ட் நான் காட்டுறேன். கவனிங்க. 1909ல பிறப்பு. 1914 டு 18ல இல்லனா புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ தீர்க்கதரிசியுடைய 1923 தீர்க்கதரிசியுடைய 14th ஏஜ் 14வதுல கவனிங்க. இப்போ 1939 டு 44 செகண்ட் உங்களுக்கு அடுத்தது 1947 1952ல 1962 1990ல தீர்க்கதரிசி பிறந்தார்.
1914-18 வரைக்கும் உலக மகா யுத்தம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். பைபிள் படி சொல்லணும்னா 5வது எக்காலங்கள் இல்லனா முதலாம் ஐயோ. 1923 ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்பவம் நடக்குது. அதான் இங்க காட்டலாம்னு இருக்கு. கவனிச்சு 39 ல 44 வரைக்கும் செகண்ட் வேர்ல்ட் வார் இல்லன்னு சொன்னா 6வது எக்காலம் இல்ல 2வது ஐயோ. 47 தேசி மினிஸ்ட்ரிக்கு வரார். ஃபர்ஸ்ட் புல் நடக்குது. 52ல செகண்ட் புல் நடக்குது. 1963ல தேர்ட் புல் ஸ்வாட் வருது. அதே நேரத்துல இந்த 1963 வருஷம் தீர்க்கதரிசி காவல் ஆத்மாக்களுக்கு பிரசங்கிக்கிறார். 63 வருஷம் 11ஆம் மாசம் 10ஆம் தேதி பாருங்க. இன்னைக்கு அதை பிரசங்கிக்கிறார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ 63க்கும் 14க்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் பாருங்க. 63க்கும் 23க்கு எத்தனை வருஷம் டிஃபரெண்ட்ங்க? 37 வருஷம். எப்படி 37 வருஷம்? 23, 33, 43, 53, 63, 40 வருஷம். 40 இயர்ஸ்ன்றது என்னங்க? ஜெனரேஷன் குறிக்குது. கரெக்ட்டுங்களா? இது பின்னாடியும் காரியத்தை சொல்ல போறோம். இந்த 14 வயசுல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தீர்க்கதரிசி பாதாளத்துக்கு போறார். கவனிங்க. இப்ப அடுத்த காட்சி நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப தீர்க்கதரிசி 1914 வருஷத்துல 23 வருஷத்துல தன்னோட 14 வயசுல தான் வேட்டைக்கு போகும்போது ஜிம்பூல் அப்படின்ற தன்னுடைய ஃப்ரெண்டால கால்ல சுடப்பட்டுறார். கால்ல சுடப்பட்டுட்டு என்ன பண்றாருன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். காலை எடுக்கணும்னு சொல்லி கால் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. அந்த காலத்துல வந்து இந்த குளோரோஃபார்ம்லாம் இல்ல. குளோரோஃபார்ம்னா என்னங்க? மயக்க மருந்து மத்து மருந்து எல்லாம் இல்ல. அப்படியே ஆபரேஷன் பண்றது. 14 வயசுல ஒரு 2 காலம் முட்டியில் சுடப்பட்டுச்சு. அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா மரிச்சு போற நிலைக்கு போயிடுறார். அப்படிங்களா? 2 இன்சிடென்ட் இருக்கு. இதே வருஷத்துல 2 தர்ஷனங்களை தீர்க்கதரிசி பாக்குறாரு. ஒன்று 7 மாசத்துக்கு அப்புறம் பாக்குறாரு. முதல்ல சுடப்படும் போது அவர் ஏற்கனவே பெட் ரெஸ்ட் ஆயிட்டார். அப்ப கால்கள் சுடப்பட்ட நிலையில அவர் என்ன பண்றாரு சொன்னா பெட்ல இருக்கிறாரு. வலி தாங்க முடியல. அவர் ரத்தம் வந்து ஆர்டரிகல்ஸ் மூலமா ரத்தம் போயிட்டே இருக்குது. ரத்தம் மேல படுத்திருக்கிறார். இப்போது காவலாத்மாக்கள் செய்தியில படிச்சு பாருங்க. அப்போ அதுல படுத்திருக்கும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா தீர்க்கதரிசி தன்னோட ஆவி பூமியை விட்டு சரீரத்தை விட்டு பாதாளத்துக்கு போற பாக்குறார். அதான் உங்களுக்கு காட்டினேன் கீழே. அடுத்தது தீர்க்கதரிசி இப்ப அடுத்தது நான் இங்க காட்டுறேன். இந்த தீர்க்கதரிசி பூமியில இருக்கிறவரை பாதாளத்துக்கு கீழே போயிட்டு இருக்கிறத பாக்குறாரு. போயிட்டே இருக்கிறாரு. போயிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல தீர்க்கதரிசி என்ன பாக்குறாரு சொன்னா ஆவிகளுடைய இடத்துக்கு போறாரு. இங்க கீழே என்ன சொன்ன? பாட்டம்லெஸ் பிட்னு சொன்னேன். அது அடியேற்ற பாதாளம். அங்கதான் பிசாசுகள் இருக்கிற இடம். அப்ப இந்த பாதாளத்தை தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? பாக்குறாரு. அங்க பலவிதமான பெண்களுடைய உருவம் உள்ள ஆவிகளை பாக்குறாரு. பெண்களுடைய மோசமான சவுண்ட்ஸ கேட்கிறாரு. அங்க இருக்க முடியாத வேதனை நிறைந்த சவுண்ட்ஸ கேட்கிறாரு. விழுது கொண்டே இருக்கிற மாதிரி பெரிய நீர்வீழ்ச்சியில நீங்க விழுந்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல பூமியை வந்து அடைஞ்சிருவீங்க இல்லையா? ஆனா அப்படி இல்லாதபடிக்கு விழுந்து கொண்டே போறாரு. அதான் அடியேற்ற பாதாளமா சொல்லப்படுது. அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல சொல்லப்படல, காணப்படாத உலகத்துல இருக்கிற வேதனை பேசுறாரு. அதான் 5th டைமென்ஷன். அப்ப அந்த டைமென்ஷன்ல விழுந்து கொண்டே இருக்கும்போது அங்க இருக்கிற ஆவிகளுடைய உலகத்துக்குள்ள என்டர் ஆகணும்னு சொல்றாரு தீர்க்கதரிசி. அப்படின்னா ரொம்ப வேதனை. அவரு நரகத்துக்கு போற, அதாவது அக்கினி கடலுக்கு போல நரகத்துக்கு போறாரு. அப்ப அதுல வேதனைப்படுகிற இடத்துக்குள்ள போக போக அங்க பெண் போல ஆவிகளை பாக்குறாரு. அதாவது இன்னைக்கு இங்க ஒரு சில காய்கறி சொல்றேன். ரொம்ப வந்து நீல நிற கண்கள் இருக்கிற கண்கள்லாம் வந்து மேக்கப் போட்டுக்கிற மாதிரி ஆவிகளை பார்க்கறதா சொல்றாரு தீர்க்கதரிசி. அதுல அப்படியே கீழே அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. அந்த 14 வயசுல அவர் இயேசு கிறிஸ்து அறியல தீர்க்கதரிசி. அறியலன்னும் போது என்ன பண்றாரு சொல்ல அறிக்கையிடும் போது சொல்றாரு, அப்பா அம்மா எங்களை என்ன பண்ணுங்க காப்பாத்துங்க சொல்லி கத்துறாரு. எங்க என்ன பண்ற அப்படி சொல்லும் போது அங்க அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி கத்துட்டே இருக்கும் போது அவரு சொல்றாரு தேவனை நோக்கி கூப்பிடுறாரு. என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு.
அப்ப காப்பாத்துக்கும் போது என்ன சொல்றாருன்னு சொன்னா, அந்த இடத்துல நான் என்ன பண்றேன், நான் என்னை பூமி இந்த இடத்துல என்னை அனுப்புறீங்க சொன்னா நல்ல பையனா வாழ்வேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறாரு. அதுக்கு முன்பதாக என்ன பண்றாரு சொன்னா, நான் எல்லா தவறையும் செய்திருக்கிறேன், 14 வயசுல எல்லா தவறுகளையும் நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் விபச்சாரம் செய்ததில்லை, நாம் செய்த விபச்சாரம் செய்ததில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற வாக்கு கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது நான் என்னை இங்கிருந்து நீங்க அனுப்பிட்டீங்க சொன்னா நான் நல்ல பையனா வாழ்வேன்னு சொன்னா கொடுக்கும்போது ஆவி திரும்ப வந்து பெட்ல இருக்கிற மேயோ ஹாஸ்பிட்டல் இருக்கிற பெட்ல, மேசன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற பெட்ல இருக்கிற ஒரு சரத்துக்கு கொஞ்சம் வருது. அப்ப என்ன பாக்குறாரு, கீழே இங்க மோசமான ஆவிகளை பாக்குறாரு தீர்க்கதரிசி. மோசமான அங்க நரகத்துல இல்ல அடியேற்ற பாதாளத்துல மோசமான ஆவிகளை பாக்குறாரு. அங்க ரொம்ப கொடூரமானது அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துக்கு நீங்க போறது யாரும் தூரமா இருக்கட்டும் அப்படின்றாரு. நல்லபடி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் விஷயம். அப்ப திரும்ப மேல வந்து 7 மாசம் கழிச்சு திரும்ப மேற்கு நோக்கி அவர் இருக்கிறதா ஒரு தரிசனத்தை பாக்குறாரு. அதுல மேற்கு நோக்கி பிரகாசிக்கிற ஒரு சிலுவை அவருடைய இருதயத்து மேல அடிக்கிறதா பிரகாசிக்கிறதா பாக்குறாரு. அப்ப மேற்கு நோக்கி அவருக்கு ஒரு ஊழியம் இருக்குன்னு சொல்லி 14ஆவது வயசுலயே அவருக்கு சொல்லப்பட்டுச்சு. ஏறக்குறைய ஒரு 50 வருஷம் மேற்குலயே வந்து என்ன பண்றாரு சொன்னா, நியூ ஆல்பனிலேயே தன்னுடைய நேரத்தை செலவிடுறாரு. இன்னும் மேற்கு நோக்கி லூசானது போறாரு. அப்போ இப்பேற்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஏறக்குறைய 14 வயசுல தீர்க்கதரிசி பார்த்தாரு. நம்ம பார்க்கலாம், ஏறக்குறைய இங்க எல்லாமே வந்து ஏஜ் ஆயிருக்குது. ஒரு 10 வயசுல பார்த்தது திடீர்னு ஞாபகம் வருமா? நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்குமா? ஒரு வேதனையான திடீர்னு எங்கேயோ ஒரு இருட்டுல போறோம், சின்ன வயசுல பயந்துருப்போம், அதெல்லாம் ஞாபகம் இருக்கு, மறந்துருப்போம். அப்ப தீர்க்கதரிசிக்கு அது பெருசா ஒரு ஞாபகம் இல்லை, கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி தீர்க்கதரிசி தான் வாழ்க்கையை குறிச்சு சொல்லும் போது கொஞ்சம் நினைவலைவுகள் அவருக்குள்ள இருக்கிறதா சொல்றாங்க. கொஞ்சம் நினைவு இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ 1963ஆம் வருஷம் வருது. நான் ஆல்ரெடி சொன்னேன். அதுக்குள்ள என்ன நடக்குது, முதலாம் உலக யுத்தம் நடந்துச்சு, 2ஆம் உலக யுத்தம் நடந்துச்சு. அப்ப தீர்க்கதரிசிக்கு அனுபவம் ஏற்பட்டது எப்போ பாருங்க, தீர்க்கதரிசிக்கு அனுபவம் ஏற்பட்டது எப்போ பாருங்க, இந்த முதலாம் ஐயோவுக்கும் அதாவது 5வது எக்காலத்துக்கும் 6வது எக்காலத்துக்கும் சென்டர்ல இந்த அனுபவம் ஏற்படுது. 5வது உலகத்துக்கும் 6வது உலகத்துக்கும் சென்டர்ல இந்த அனுபவம் பாதாளத்துல அந்த ஆவிகளை தீர்க்கதரிசி பார்க்கிறார். அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படுறாரு. 33ஆம் வருஷத்துல 32ஆம் வருஷத்துல ரட்சிக்கப்படுறாரு. அவர் பாஸ்டர் ஆயிடுறாரு. அவர் மினிஸ்ட்ரிக்காக 1947ல ஃபர்ஸ்ட் ஸ்கூல், செகண்ட் ஸ்கூல், தேர்ட் ஸ்கூல் மினிஸ்ட்ரி போறாரு. அப்போ இவர் பாதாளத்துக்கு கீழே போறாரு. அதாவது அண்டர் வேர்ல்ட், காணக்கூடாத உலகத்துல அதை தீர்க்கதரிசி பார்க்கிறார். எது? அந்த காவுள்ள ஆவிகளை பார்க்கிறார். புரிஞ்சா உங்களுக்கு? கீழே கட்டப்பட்ட ஆவிகளை பார்க்கிறார். அவங்க இழக்கப்பட்டு போன ஆவிகள் அதெல்லாமே புரியுது, பிசாசுடைய ஆவிகள் அதெல்லாமே அங்க பார்க்கிறார். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி 1963 வரும்போதுதான் 7 முத்திரைகள் திறக்கப்படுதல் என்ற செய்தியை தீர்க்கதரிசி கொடுக்கிறார். கவனிச்சீங்களா? அதுக்கப்புறம் என்ன தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, 1963ஆம் வருஷம் அதே வருஷம் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு சொன்னா 10வது மாசம் ஜேசி பென்னின்ற ஒரு ஸ்டோருக்கு போறார். கவனிங்களா? 63ஆம் வருஷத்துல 7 முத்திரைகள் திறக்கப்பட்டாச்சு. ஓபனிங் ஆஃப் தி வேர்ல்ட் அந்த மினிஸ்ட்ரியும் ஓரளவு தீர்க்கதரிசிக்கு நடந்தாச்சு. 3 போல் 2 ஃபோல்ட் ஓபன் ஆயிடுச்சு. ஒன்னு 7 முத்திரைகள் திறக்கப்படுவது, இரண்டாவது வார்த்தை திறக்கப்படுவது. ஒன்னு ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் அதில் சிக்கப்பட்டுச்சு. 5 வகையா நடந்துச்சுன்னு சொன்னாலீங்களா, அது. 3வது காவலில் ஆத்மாவை பிரசங்கிப்பது. அப்ப அந்த 3வது மினிஸ்ட்ரி தீர்க்கதரிசி ஊழியர்களாக நடக்கணும், இந்த காலத்துல நடக்கணும்னு சொல்லப்படுச்சு. அப்ப தீர்க்கதரிசி என்ன பண்றாரு சொன்னா, இதை தொடர்ந்து கவனிங்க நல்லா, இந்த அமெரிக்காவில் இருக்கிற ஜேசி பென்னின்ற ஸ்டோருக்கு போறாரு. ஜேசி பென்னி அப்படின்ற ஸ்டோருக்கு போறாரு. போகும்போது அன்னைக்கு இந்த ஸ்டோர் பென்னி ஸ்டோர். அப்ப அந்த இடத்துல போய் அவங்க வைஃப் வந்து என்ன பாக்குறாங்கன்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் அது மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கு போறாங்க. தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, அந்த ஒரு இடத்துல உட்காரும் போது எஸ்கலேட்டர்ஸ்ல வந்து ஒரு கூட்டம் லேடிஸ் ஏறி வராங்க, ஸ்பானிஷ் லேடிஸ் ஏறி வராங்க. அவங்க ரொம்ப மோசமா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, ரொம்ப மோசமான ட்ரெஸ். அவரு கண்கள்லாம் மேக்கப் போட்ட பெண்களை பாக்குறாரு, மேக்கப் போட்ட ஐப்ரோஸ பாக்குறாரு, கட் பண்ண ஐப்ரோஸ பாக்குறாரு, ஷார்பன் பண்ண ஐப்ரோஸ பாக்குறாரு, மேக்கப் ஆன கேர்ள்ஸ பாக்குறாரு, ஆடை மோசமா பண்ணிருக்கிற பெண்களை பாக்குறாரு, முடி கட் பண்ணிருக்கிற பெண்கள் எல்லாம் பாக்குறாரு. பார்க்கும்போது தீர்க்கதரிசிக்கு பாதாளத்துல போன மாதிரி உணர்வு ஏற்படுது, டைமென்ஷன் மாறின உணர்வு ஏற்படுது. நல்லா அந்த காரியத்தை நான் படிச்சு காட்டினா டைம் ஆயிடும், அதை அப்படியே சொல்றேன். புரிதுங்களா உங்களுக்கு? இருங்க, அது இருந்தா அந்த பாயிண்ட் படிச்சு காட்டுறேன். பாருங்க, 4 வாரங்களுக்கு முன்பு வரை இதை நான் அவ்வளவாய் கவனித்தது இல்லை. எது?
அவர் 14 வருஷத்துல பார்த்த அனுபவத்தை கவனித்தது இல்லை. அது கீழே முக்கியமான விஷயத்த சொல்ல பாருங்க. நான் அவ்விதம் நினைக்கவே இல்லை. முக்கியமான விஷயம், முக்கியமான பாயிண்ட். நான் மேல்தளத்திற்கு சென்று உட்கார்ந்து கொண்டேன். மேல்தளத்துனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் உட்கார்றாரு. அங்க தானியங்கி படிக்கட்டு எஸ்கலேட்டர் ஒன்று இருந்தது. அது ஜேசி பென்னி அங்காடியில் தானியங்கி படிக்கட்டுகளை ஜனங்கள் மேலே கொண்டு வந்து கொண்டிருந்தது. அங்கே அதன் வழியாக மேலே வரும் ஸ்திரீகளை கண்டபோது என் வயிறு குமட்டினது. அப்படின்னு சொல்ல வாமிட்டு வர மாதிரி ஆகுது. வாலிப பெண்கள், வயோதிப ஸ்திரீகள், தோல் சுருங்கி போனவர்கள் எல்லாருமே குட்டைக்கால் சட்டை அணிந்து கொண்டு, அப்படின்னு சொன்னா ஷார்ட்ஸ், ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கின்னு, ஹேர் கட் பண்ணிக்கின்னு, மேக்கப், ஐப்ரோ பண்ணிக்கின்னு, கண்கள்லாம் வந்து இப்போ அப்ப தீர்க்கதரிசி காலத்துல வந்து ரொம்ப பெருசா வந்து மேக்கப் வந்து அதிகமா முன்னேற கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் சொன்னா என்ன சொன்னா கேட் ஐ. கேட் ஐ எப்போ தெரியுமா? கேட் ஐ லைனர். கேட் ஐ லைனர் தெரியாதா? இந்த ஐப்ரோஸ் மேல ஏத்தி இருப்பாங்க. ஹாலிவுட்ல பாருங்க போட்டோஸ்ல பாத்தீங்க சொன்னா இந்த இந்த ஐப்ரோஸ் என்ன பண்ணுவாங்க? மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கு ஐப்ரோ கேட் ஐ சரி மேல ஏத்தி இருப்பாங்க. அப்புறம் கண்களுக்கு கீழே என்ன பண்ணிருப்பாங்க? ப்ளூ ஒயிட் கலர் அடிச்சிருப்பாங்க. இந்த பெண்களுக்கு இங்க பாக்குறாரு. இங்க இந்த பெண்களை பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு என்ன வந்துங்க பாருங்க, கீழே பாருங்க. நான் தலையை சாய்த்து உட்கார்ந்து கொண்டிருக்கேன். நான் திரும்ப பார்த்தபோது அது கீழே முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. நான் திடீர் என்ற வேறொரு பரிணாமத்துக்கு மாறினேன். வேற டைமென்ஷனுக்கு மாறுற. நம்ம இங்க எந்த டைமென்ஷன்ல இருக்கிறோம்? லைட், டைம், மேட்டர், சயின்ஸ் இதுல இருக்கிறோம். வேற டைமென்ஷன் இருக்க. வேற டைமென்ஷன் என்ன? ஹெல், பாதாளம், பாரடைஸ், பரலோகம், அதுக்கப்புறம் தேவன் இருக்கிற இடம். இதுல மூணுல ஏதோ ஒரு இடத்துக்கு மாறுறேன்ற. நான் முன்பு கண்ட அதே காட்சி மறுபடியும் தரிசனத்துல காணப்பட்டது. அப்படின்னா 14 வயசுல பார்த்த அந்த விஷயம் திரும்ப இப்ப பார்க்கறது ரெண்டும் மெர்ஜ் ஆகுது. 14 வயசுல எங்க பார்த்தாரு? 14 வயசுல பூமி கீழே போகும்போது ஆவிகளை, பேய் ஆவிகளை பார்த்தாரு இல்லையா? அந்த பெண்கள் ஊன் சத்தம் வர்ற பெண்களையும் கண்கள் இங்க பார்த்த பெண்கள் மாதிரியே அந்த 14 வயசுல பார்த்ததை பார்க்கறாரு. பாருங்க, அவருடைய கண்கள் எவ்வாறு தங்களுக்கு வர்ணம் தீட்டிக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும். பூனை கண்கள் போயிருந்தது. கேட் ஐலைனர்ஸ், கேட் அவர்கள் எப்படி வரைந்து கொள்கிறார்கள் எனக்கு தெரியும். பூனை கண்ணாடி, கேட் கிளாஸ் அணிந்து கொண்டு, அது கீழே முக்கியமான விஷயத்துக்கு இமை பொழுதில் வேறொரு பரிணாமத்துக்கு மாறிவிட்டதாக தோன்றது. இதைதான் நான் நரகத்திலே கண்டேன். அவர் 14 வயசுல பார்த்த அந்த காட்சிய 14 வயசுல பார்த்த காட்சியை எப்ப பாக்குறாரு? திரும்ப 53 வயசுல, 50 வருஷம், 50 இயர்ஸ், 54 வயசுல பாக்குறாரு. 54 இயர்ஸ்ல 50 வருஷம் கழிச்சு, சரி 40 வருஷம் கழிச்சு அந்த காட்சியை பூமி மேல பாக்குறாரு. அப்படின்னா பாதாளத்துல பார்த்த காட்சி திரும்ப இப்ப எங்க வந்திருக்குது? சொல்ல புரியுதா? பாதாளத்தை பார்த்ததே இங்க பூமி மேல பாருங்க. நான் நரகத்தில் இருந்து அவ்வாறு இருக்கின்றன. ஒருவேளை நரகத்துக்கு போயிட்டோமான்னு நினைக்கிறார். 14 வயசுல பார்த்தது எல்லாமே திரும்ப ஞாபகம் வருது. நம்ம எங்கேயோ பார்த்திருக்கிற இந்த விஷயத்த அவர் வந்து ரீகால் பண்ணி பார்க்கும்போது 14 வயசுல கால் சுடப்பட்டு, தன்னோட ஃப்ரெண்டால கால் சுடப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கும் போது பாதாளத்துக்குள்ள போய் அவர் மன்னிப்பு கேட்டு மேல வந்தார் இல்லையா? அப்ப கீழே போகும்போது ஆவிகளை பார்த்தார் இல்லையா? அதே ஆவிகளை போல இருக்கிற பெண்கள், அதே மேல ஜேசி பென்னி ஸ்டோர்ல அந்த பெண்கள் என்ன பண்றாருங்க பாக்குறாரு. அப்போ கண்களின் கீழ் பச்சை கலந்த ஊதா நிறம், கிரீன் அண்ட் பர்பிள் கலர் அந்த பாக்குறாரு. இந்த பெண்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்பு தரிசனத்தில் கண்ட விதமாகவே பச்சை கலந்த ஊதா நிறம் இருந்தது. 40 ஆண்டுகள் முன்பு உண்டான தரிசனம் 54 வயது ஆகிறது. இப்பொழுது 14 வயது. ஏற்கனவே 40 ஆண்டுகளுக்கு முன்பது நியாய தீர்ப்பு என்ன? 40 எப்பொழுதுமே சோதனை நியாய தீர்ப்பு அடையாளமா இருக்கா? அப்போ தீர்க்கதரிசி பாக்குறாரு. அங்க 14 வயசுல பூமி கீழே நம்ம பார்த்தோமே, அதுதான் இப்ப எங்க வந்திருக்குது. எப்படி சாத்தியம் இது? ஷாக் ஆயிடுறாரு. அது கீழே பாருங்க, என் மனைவி திரும்பி வந்து என்னால் அவரிடம் பேச முடியவில்லை. சாராலும் மற்ற பிள்ளைகளுக்கும் பள்ளி சீருடைகள் வாங்க சென்றிருந்தால் யூனிஃபார்ம் வாங்கறதுக்கு போயிருக்கிறாங்க. தேனே நான் ஏறக்குறைய செத்த மனிதனை போல இருக்கிறேன். நான் என்னங்க, நான் செத்து போன மாதிரி இருக்கிறேன். எனக்கு என்ன தோணல, நான் 14 வயசுல பார்த்து பாதாளத்துக்கு போன மாதிரி இருக்குது. இங்க அந்த மாதிரி நிலை இருக்குது, எனக்கு என்னன்னு தெரியல. அப்படின்னும் போது வீட்டுக்கு போறீங்களா, உடல் நலம் இல்லையா என்று கேட்டால், அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்றார். அந்த பெண்களின் கேவலமான கண்களை கவனித்த போது இவ்வாறு எண்ணினேன். ஸ்பெயின், பிரான்ஸ், இந்தியா நாட்டினர் மற்றும் வெள்ளையோர் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க அந்த இடத்துல, அந்த கூட்டத்துல பாக்குறாரு. எல்லாம் அப்போ இங்க 14 வயசுல பார்த்தத 54 வயசுல 1963 வருஷத்துல 3ஆம் ஓபன் ஆகும்போது தீர்க்கதரிசி இந்த விஷயத்தை பாக்குறான். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? எகைன் அடுத்த பாயிண்ட் நான் சொல்றேன் பாருங்க. அப்போ தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. அப்போ அடுத்தது பாருங்க,
மேடா ஒன்றும் சமைத்தது. நான் அதுக்கு யோசித்துக் கொண்டிருந்த போது நாம் எந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இது மூன்றாய் இழுப்பாக இருக்குமா என்று சிந்தித்தேன். இங்க சில குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறேன். சத்தம் என்பது இடி முழக்காகும். அது எங்கிருந்து வந்தது? நான் கீழே பாருங்க. அப்போ மூன்றாய் இழுப்பு அப்படின்றது என்னவா இருக்குன்னு சொன்னா இப்போது நடக்குதான்னு சொல்லி தீர்க்கதரிசி யோசிக்கிறார். அப்படின்னா மூன்றாவது பாகம் என்னவா இருக்குன்னு சொன்னா காவலில் ஆத்மாக்களுக்கு பிரசங்கிக்கிறது. காவல் ஆத்மாக்கள் பிரசங்கிக்கிறதுனா காவல் ஆத்மாக்கள் எங்க இருக்கிறாங்க? 5th டைமென்ஷன்ல இருக்கிறாங்க. அப்ப அது மேல வந்துச்சு. எப்படி மேல வந்துச்சு? அது மேல வந்துச்சு அப்படின்னா அந்த பெண்கள்லாம் வந்து கீழே இருந்த ஆவிகள்லாம் எங்க வந்துருக்குது? இப்போ பூமியில இருக்கிற அந்த பெண்கள், இழக்கப்பட்ட நியாயத்திற்கு வைக்கப்பட்ட அந்த ஆவிகள், தள்ளப்பட்ட தூதர்கள், ஏஞ்சல்ஸ், அந்த ஆவிகள் இருக்குது இல்லைங்களா? அதாவது ஆத்மாக்கள் கிடையாது, ஆவிகளை குறித்து சொல்ல. பிசாசுடைய ஆவிகள் தான் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பொய்யின் ஆவி அவனுக்குள்ள பிடிக்கும்போது அவன் பையனா மாறுவான். விபச்சாரத்துக்கு ஆவி அவனை பிடிக்கும்போது விபச்சார காரணம் ஆவான். அந்த மாதிரி இங்க பூமியில இருக்கிற அந்த ஆவிகள்லாம் இன்னைக்கு பெண்களுடைய சபைகள் பெண்கள்ல மாறும்போது தான் அவங்க தங்களை அப்படி அலங்கரிச்சுக்கிறாங்க. மேக்கப் பண்ணிக்கிறதுக்கான காரணம் அந்த ஆவினால பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க தீர்க்கதரிசி. அப்ப அது எங்க பார்த்தார் தீர்க்கதரிசின்னு சொன்னா பாதாளத்துல பார்த்தார். அப்ப அது பாதாளத்துல இருந்து பூமிக்கு. அப்ப தீர்க்கதரிசி புரியுது, பாதாளம் வந்து இங்க வந்து இப்போ பூமி மேல வந்துருக்குது. எப்படி பூமி மேல வரும்? அடுத்த காட்சி நான் இங்க இருந்து பிரீச் பண்றேன். அப்ப தீர்க்கதரிசிக்கு மினிஸ்ட்ரியை பாத்தீங்க சொன்னா சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. ஒரு நேரம் வரும், அப்போது செவி துணவு உள்ளவர்களாக்கி தன் திரளான தன் இச்சைக்கேற்ற போதர்களை திரளாய் சேர்த்து கொண்டு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ ஆரோக்கியமான உபதேச பிரசங்கம் பண்ணி சொல்லி தீர்க்கதரிசி சொல்லப்பட்டுச்சு. அப்போ தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரியே என்னன்னு சொன்னா எல்லாம் கரெக்ட். ஆனா இவர் என்ன பண்றாரு? சபைகளையும் ஸ்தாபனங்களையும் பெண்களையும் வெறுக்கிறார். எப்போ பெண்களை குறிச்சு அவனுடைய நன்னடத்தையை குறிச்சு கண்டிக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உண்டு. தீர்க்கதரிசிக்கு கிடையாது. அவருக்குள்ள அந்த ஆவி அப்படி கிரியை செய்யுது. ஏன்னா எலியாவுடைய ஆவி பைபிள்ல ஏசவேல கடிந்து கொண்டது, யோவான்சானுடைய ஆவி அங்க ஏரோதையால கடிந்து கொண்டது. அதே ஆவிதான் தீர்க்கதரிசி கொடுத்து கொடுக்கும்போது இன்னைக்கு அதே மாதிரியான பெண்கள் அந்த மேக்கப், அந்த ட்ரெஸ், ஆபரணங்கள், அந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ், அந்த மாதிரி போட்டிருக்கிற பெண்கள் நீங்க கண்டிப்பா நீங்க போவீங்க பாதாளத்துல இருந்த ஆவிதான் உங்களுக்குள்ள வருதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி கடிந்து கொள்றாங்க. இதனால அவருடைய மினிஸ்ட்ரி என்ன ஒரு பின்னோக்கி போகுது. மூன்றாம் இழுப்பு ஆட்கள் என்ன வராங்க? குறையறாங்க. இது மூன்றாம் இழுப்பு. அப்போ மூன்றாம் இழுப்பின் மூலியன்றது என்ன? காவல் ஆத்மால பிரசங்கிக்கிறது. ஒருவர் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. தீர்க்கதரிசி 7 முறை சுத்தி வந்து பிரீச் பண்றாங்க. அவங்க மனம் திரும்பவே மாட்டாங்க. கோபம் ஆத்திரம் வரும். மனம் திரும்பதுக்கு மூன்றாம் இழுப்பே காவல் ஆத்மால பிரீச் பண்ண தீர்க்கதரிசி காவல் ஆத்மால பிரீச் பண்ணும்போது அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா? நோவோட பேலை விளைய ரட்சிக்கப்பட்டாங்களா? சோதரில் இருந்த தூதர்கள் போகும்போது ரட்சிக்கப்பட்டாங்களா? அந்த தூதர் இருந்தார் இல்லையா? அபிரகாமோட தூதன் அதான் தேர்ட் புல்ன்ற தீர்க்கதரிசி. அந்த தூதன் தான் தேர்ட் புல். அந்த ஏஞ்சல்ஸ் வந்து செகண்ட் புல். லோத் ஃபர்ஸ்ட் புல்ன்ற. அப்போ அவங்க என்ன பண்ணாது? அந்த தூதன் அங்க போய் நியாய தீர்ப்பு கொடுக்க பண்ணி போனார். அப்போ இங்க ஒரு தூதர் மூன்றாம் இழுப்பின் தூதன் வரணும் இல்லையா? அவர் யாரு? இயேசு கிறிஸ்து தானே. அபிரகாம் காலத்துல தானே அவர் தானே வந்தாரு. அந்த பேழை யார் அடையாளமா இருக்குது? நோவின் பேழை யார் அடையாளங்க? கிறிஸ்து அடையாளம் இல்லைங்களா? அந்த பேழைக்குள்ள போனவங்களா ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த பேழை ஒரு நாள் கதவு அடைக்கப்பட்டுச்சு. கிருபையின் கதவு ஒரு நாள்ல. ஆனா பூமி மேல 7 நாள் இருக்குது. ஆனா அது என்ன பண்ணல? யாரும் ரட்சிக்கவே இல்லை. ஆல்ரெடி உள்ள போனவங்க ரட்சிக்கப்பட்டவங்க இல்லைங்களா? அதே போல அபிரகாமோட ஒரு தரித்திரம் இருந்தார். அவர் தான் என்னங்க? அபிரகாம் இருதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துறார். பாடி சேஞ்சிங், ஓபனிங் ஆஃப் தி பாடி சேஞ்சிங்கை கொண்டு வந்தார். ஒரு நியூ சன் அப்படின்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை கொண்டு வந்தார். அதே ஒரே நேரத்தில் இதே நேரத்தில் நியாய தீர்ப்பு கொண்டு வந்தவர் அவர்தான். அந்த தூதர்கள் கிடையாது. அந்த தூதர்கள் குருடாக்கும்படி அனுப்பப்பட்டாங்க. ஆனா இந்த அபிரகாமோட பேசிக் கொண்டிருந்த இவர் தான் நியாய தீர்ப்பை கொண்டு வரும்படி அந்த சோதனை வைக்க போனார். நியாய தீர்ப்பு வந்துச்சு. அவங்க ரட்சிக்கப்பட்டது. அதான் தோட்புல்ன்ற தீர்க்கதரிசி. அப்ப இயேசு கிறிஸ்து காலத்திலே அதான் அதே தூதன் தான் கிறிஸ்துவா வந்தார். அவர் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் இழுப்பு, முதல் இழுப்பு, 2ஆம் இழுப்பு, 3ஆம் இழுப்புக்குள்ள போய் காவல் ஆத்மாக்களுக்கு பாதாளத்துக்குள்ள போய் ஒரு கூட்டத்தை ரட்சிக்கிறார், ஒரு கூட்டத்தை அப்படியே விட்டுட்டு வர்றாரு. புரிஞ்சா உங்களுக்கு இது? அப்ப இந்த காலத்துல திரும்ப எப்படி நடக்கும்? இந்த காலம் எப்படி நடக்கும் பாருங்க. அடுத்தது நான் ஆல்ரெடி இதை எதுக்குள்ள இணைக்க போறேன்னு சொன்னேன். நான் மேலோட்டமா சொல்றேன். நெக்ஸ்ட் வரும்போது நான் சொல்றேன். நான் ஏற்கனவே வாட்சி அதே பாகம் தான். அவருடைய ஊழியத்தின் 3 இழுப்புகள் வந்தபோது முதலாம் இழுப்பு வியாதியஸ்தரை சுகப்படுத்துது. 2ஆம் இழுப்பு ஸ்தாபனங்களை கடிந்து கொண்டு தீர்க்கதரிசனம் வைத்தார். அதுக்கப்புறம் 3ஆம் இழுப்பு. ஆனால் ஒரு 3ஆம் இழுப்பு ஒருபோதும் ரட்சிக்க கூடாதபடி இழக்கப்பட்டவர்கள் பிரசங்கித்த போது அவர்கள் வர்ணம் தீட்டிய பெரிய கண்கள் இருந்தால் பாதாளத்தில் இருந்தார்கள். அவரு அப்பயே பார்த்தார். அந்த ஆவிகளை எப்ப பாக்குறாரு? இயேசு கிறிஸ்து காலத்திலே பார்க்கிறார். அதான் சொல்றாரு.
அப்ப அது கீழே பாருங்க, இழக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் ரட்சிக்கப்படவே முடியாது. நீ பாருங்க, ஒரு அந்த மாதிரி நபர்களுக்கு நீங்க எப்போ ஒரு எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் அவங்க நிலை மாறாது. அவங்க நிலை அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, வார்த்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்களுக்குள்ள கூர்ந்து இருக்கிற ஆவி எது? அது இழக்கப்பட்ட ஆவி. அவங்களையும் இழக்கப்பட செய்து அவங்களோட மேக்கப் அந்த சபைகள், இன்னைக்கு சபைகள் பெண் இப்போது எது அடையாளமா இருக்கிறாங்க. அப்போ இந்த பெண் அந்த பாதாளத்தில் இருக்கிற ஆவிகள் தான் இன்னைக்கு சபைகளுக்குள்ள முழுங்கி அவங்களை என்ன பண்ணிருக்குது, என்ன செஞ்சிருக்குது, அலங்காரப்படுத்தி இருக்குது. அவங்களுக்குள்ள இன்னைக்கு ஒரு பலபல தூதனோட செய்தியாளர் வந்து பிரசங்கம் பண்ணாலும் அந்த சபைகள் மனம் திரும்புறதே கிடையாது, மனம் திரும்புறதே. அப்ப பாதாளம் என்ன பண்ணும், இந்த ஆவிகள் பூமி மேல வரல எப்ப வந்திருக்கு, அதான் வாசிக்கிறேன் பாருங்க. அது கீழே முக்கியமான பாகத்தை வாசிக்கிறேன் பாருங்க. எங்க போச்சு? நான் கடைசியா அந்த காரியத்தை மட்டும் முடிக்கிறேன். ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதினான். நான் சொன்னேன் ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதினான். ஐந்தாம் எக்காலம் எது? ஐந்தாம் எக்காலம் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். நீங்க புரிஞ்சீங்களா? ஆறாவது எக்காலம் செகண்ட், ஏழாவது எக்காலம் மூன்றாவது தேர்ட் வேர்ல்ட் வார். நம்ம எங்க இருக்கிறோம்? ஐந்தாவது எக்காலத்துக்கும் ஆறாவது எக்காலத்துக்கும் சென்ட்ரல்ல இருக்கும். தேர்ட் வேர்ல்ட் வார் இன்னும் நடக்கல. அப்போ தீர்க்கதரிசி பாதாளத்துக்கு எப்ப போனாரு? 50 இல்ல 54ல 60. அவர் 54, அவர் ஏஜ் 54. அவர் போனது வந்து 1963ல போனார் இல்லையா? போல பூமி மேல பாக்குறாரு. ஆனா அவர் 14 வயசுல எங்க போறாரு? கரெக்ட்டுங்களா? இப்ப பாருங்க, அது நீங்க அதோட கூட பைபிள்ல மேட்ச் பண்றது காரணம் பாருங்க. ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதினான், அவன் வானத்திலிருந்து ஊதினான். அப்போது வானத்திலிருந்து பூமியில வீழ்ந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். வானத்திலிருந்து நட்சத்திரம் யாரு? லூசிபர். பிசாசு சொல்றாரு. லூசிபர் பிசாசுனா எதிராளி அர்த்தம், அவ்வளவுதான். லூசிபர். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகள் கொடுக்கப்பட்டது. யார் கொடுக்கப்பட்டது? ஆனா பாதாள குழியின் திறவுகள் யார் பெற்றிருக்கிறது? இயேசு கிறிஸ்து. ஆனா ஐந்தாவது எக்காலத்தின் கீழாக அவளுக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அந்த பாதாள குழியை திறந்தான். உடனே பெரும் சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகையை பிடிச்சு, அந்த புகையிலிருந்து சூரியனும் ஆகாயம் அந்தகாரப்படுது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் போன்ற பூமியின் மேல் வந்தது. அவைகள் பூமியில் தேள்களுக்கு ஒப்பான வல்லமையில் கொடுக்கப்பட்டது. அப்ப பூமியிலிருந்து பாதாளத்திலே வரும்போது அங்கிருந்து ஒரு சாய்கள் வருது. எப்ப வருது இதுன்னு சொன்னா ஐந்தாவது எக்காலத்தின் கீழே ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் வருது. கரெக்டா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் டைம்ல தான் எது திறக்கப்பட்டுச்சு? சொல்லுங்க, பாதாளத்துக்கு திறக்கப்பட்டுச்சு இல்லீங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் வந்து ஐந்தாவது எக்காலம் இல்லீங்களா? செகண்ட் வேர்ல்ட் வார் ஆறாவது எக்காலம். இது சென்ட்ரல்ல அகைன் தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு? பாதாளத்துக்கு போறார். 14 வயசுல போனார் இல்லையா? 1923ல போனார். புரிஞ்சுங்களா? செகண்ட் வேர்ல்ட் வார் 1939ல நடக்குது. 1939ல நடக்குது. பாருங்க, அது கீழே முக்கியமான விஷயத்தை சொல்றேன் பாருங்க. ஆறாவது எக்காலத்தை குறித்து சொல்றேன். முதலாம் ஆபத்து கடந்து போயிடுச்சு. இவைகளுக்கு பின்பு இரண்டு ஆபத்துகள், அது ஐயோக்கள். முதல் ஐயோ ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் ஐயோ இரண்டாவது வேர்ல்ட் வார், இரண்டாவது ஆபத்து. மூன்றாவது ஐயோ தேர்ட் வேர்ல்ட் வார். அதாவது 5, 6, 7 எக்காலங்களும் 3 ஐயோக்களும் 3 வேர்ல்ட் வார்ஸ் 1. புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, ஆறாம் தூதன் எக்காலம் ஊதினான். அது எப்ப நடந்துச்சு? 1939ல நடந்துச்சு. தேவனுக்கு உண்டாக போர் படிப்பீடத்தின் 4 கொம்புகள் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருக்கிற ஆறாம் தூதன் நோக்கி, ஐபிராத் நதி என்ற கட்டாய் கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களை அழித்து விடு என்று சொல்ல கேட்டேன். இதோ மனுஷரில் 1/3 கொல்லும்படிக்கும் 1 மணி நேரத்துக்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் வருஷத்திற்கும் ஆயத்தப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அழிக்கப்பட்டிருந்தாங்க சொல்லப்பட்டது. அப்படின்னா ஐந்தாவது எக்காலத்தின் கீழே ஐந்தாவது எக்காலம் வந்து 11வது மாசம், அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் 1918வது வருஷம் 11வது வருஷம் 11ஆம் தேதி 11 மணிக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. 11 மணிக்கு ஆயத்தப்பட்ட ஜனங்கள் யாரு? யூதர்கள். 11வது மணிக்கு யூதர்கள் தங்களுடைய தேசத்துக்கு வரணும்னு சொல்லி தேவன் என்ன பண்ண இந்த 4 தூதர்களை கட்டவிழ்க்கிறார். யாரு? ஹிட்லர், முசோலினி, ஸ்டாலின், அடுத்த நபர் ரூஸ்வெல்ட். ஐக்மேன் கிடையாது, ரூஸ்வெல்ட்.
தவிர கரெக்டா மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஹிட்லர் யாருன்னு சொன்னா ஜெர்மனியுடைய டிக்டேட்டர், அது சர்வாதிகாரி. அவர் தான் யூதர்களை 60 லட்சம் யூதர்களை கொண்டார். செகண்ட் வேர்ல்டு வார் காரணமா இருந்தவங்க இந்த 4 பேர் தான். ஹிட்லர், முசோலினி, இத்தாலி தேசத்துடைய அந்த தேசத்துடைய அத்தியட்சர், ரூஸ்வெல்ட் அமெரிக்கா தேசத்துடைய அத்தியட்சர், ஸ்டாலின் ரஷ்யாவுடைய அத்தியட்சர். செகண்ட் வேர்ல்டு வார் காரணமானவங்க பெரிய ஆட்கள் இவங்க தான். புரிஞ்சுங்களா? ஓகே. அப்போ இந்த 4 பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா 4 தூதர்கள் இவங்க தான். கட்டு வைத்து அவர் என்னங்க அந்த தூதர்கள் என்ன பண்றாங்க, தேசத்துக்கு 11ஆம் மணியில ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டாப் ஆச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 11ஆம் தேதி 11வது மாசம் 11 மணிக்கு ஸ்டாப் ஆச்சு. எதுக்காக? யூதர்களே ஸ்டாப் ஆச்சு. அங்க இருந்து அந்த ஜனங்கள் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்தா உலகம் அழிஞ்சிட்டு இருக்கும், அங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் வரும்போது இந்த 4 தூதர்கள் இந்த எக்காலங்கள் எப்போ எதுக்கு அடையாளமா இருக்குது? அரசியல் யுத்தத்துக்கு, அரசியல் நம்பரமா அரசியல் சம்பந்தமான தகராறு யுத்தத்துக்கு அடையாளம் இருக்குது. இது யாருக்கு? யூதர்களுக்கு. யுத்தம் நடக்கும்போது யூதன் தேசத்துக்கு போகணும்னு சொல்லி இந்த 4 தூதர்களும் தேசத்துக்கு போகணும்னு சொல்லி இது நடக்குது. யாராவது 6வது எக்கால் பாருங்க. அதுக்கு கீழே பாருங்க, முக்கியமான 19ஆம் வசனம். அவருடைய வாய்கள் இருந்து புறப்பட்ட அக்கினி கந்தகம் என்கிற மூன்றிலும் மனுஷரில் 3 ஒருவரும் கொல்லப்பட்டனர். 5வது 6வது எக்காலத்துக்கு கீழே கொல்லப்படுதல் நடக்குது. அதே நேரத்துல பிசாசு வரும். நல்லது என்னங்க, கீழே பூமியில் 5வது எக்காலத்தின் கீழே பாவம் திறக்கப்பட்டுச்சு. 6வது எக்காலத்தின் கீழே அவர் கிரியை செய்தது. கீழே பாருங்க, அந்த குதிரைகளை பாருங்க, குதிரைகளின் ராணுவலின் தொகை 20 கோடியா இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டே. அதெல்லாம் எங்க வந்துச்சு? பாதாளத்துக்கு கீழே இருந்து வந்துச்சு. ஆவிகள், பொல்லாத ஆவிகள். எதுக்குன்னா கடைசி நேரத்தை யுத்தத்துக்கு ரெடி பண்றதுக்கு. அந்த ஆவிகள் தான் இன்னைக்கு சபைகள்லயும் மீடியாக்கள்லயும் பெண்களுக்குள்ளயும் ஹாலிவுட்லயும் இந்தியா சினிமாஸ்லயும் பொருளாதாரத்திலையும் அரசியல்லையும் குடும்பங்கள்லயும் எல்லா இடத்துலயும் கிரியை செய்யுது. அப்படின்னா அந்த பாதாளம் என்ன இருக்குது? இப்போ பாதாளம் என்ன இருக்குதுங்க? மேல வந்துருக்கு. 4வது எக்காலத்து 4வது முத்திரை படிக்கிறீங்க. முன்பு 4வது முத்திரை விட கண்டேன். அப்போ மங்கி நிற குதிரை ஒன்று புறப்பட்டது. அது மேல ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். அவன் என்ன செய்யறான்? பஞ்சத்தினாலும் பட்டயத்தினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களால் கொலை செய்யும்படிக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டது இல்லைங்களா? அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. பாதாளம் பின்பற்றி சென்றது. பாதாளம் எங்க இருக்கு? ஆக்சுவலி பாதாளம்ன்றது 5th டைமென்ஷன் இல்லையா? பாதாளம் என்னங்க? காணக்கூடாத உலகம். அதுல இருக்கிற ஆவி. பாதாளம் யாரை தொடங்குதுன்னு சொன்னா 4வது முத்திரையில இருக்கிற 4வது குதிரை சவாரி செய்கிறவன தொடருது. அவன் தானே அந்த மிருகம். அப்ப அவன் வந்து என்ன பண்றான்? பாதாளத்தை கொண்டு வரான். அப்ப பாதாளத்தை வெளியே வரான். அப்ப அவனுடைய பேர் சொல்லப்படுது பாருங்க. அவனுடைய பேரு என்ன சொல்லப்படுது பாருங்க. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அப்படின்னா பூமியிலிருந்து வர ஆவிகள் மனுஷன் இல்லைங்களா, அவனுக்கு ஒரு ராஜன் உண்டு. அவன் பாதாளத்தின் தூதன். பாதாளத்தின் தூதன். எபிரேய பாஷையிலே அபெத்தோன் என்றும் கிரேக்க பாஷையிலே அப்போலியோன் என்று பெயர். அப்போலியோன் அபெத்தோன் என்றால் டெஸ்ட்ராயர் அர்த்தம். டெஸ்ட்ராய் என்ன? அழிக்கிறவன், அழிவு அழிக்க உண்டு. அப்போ 4வது முத்திரை கீழாக பூமி மிருகம் பஞ்சத்தினாலும் பட்டயத்தினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களாலும் அழிக்கிறான். அப்போ அவன் மட்டும் வரல, அவனுடைய ஏஞ்சல்ஸ் எங்க கொண்டு வந்திருக்கிறான்? பாதாள புள்ளியை திறந்து மேல கொண்டு வந்திருக்கிறான். இதுதான் மேல கொண்டு வந்ததுனால தேவனோட தூதனை பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. பலமல்ல தூதன் வந்திருக்கிறாரு. பூமி தான் யுத்த களமா இருக்குது. இந்த இடத்துல ஒரு பிரீச் பண்றாரு. அந்த ஆவிகள் யாருக்குள்ள வந்திருக்குது? இன்னைக்கு சபைகளுக்குள்ளயும் பெண்களுக்குள்ளயும் தேசங்களுக்குள்ள வந்திருக்குது. அது 3rd புல்ல பிரீச் பண்ணும்போது அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுதான் தீர்க்கதரிசி ஒரு முன்னாடி 14 வயசுல பூமிக்குள்ள பார்த்தார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல பின்னாடி பூமிக்குள்ள பார்த்தார். செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அதுல இருக்கிறது எங்க வந்து இப்போ பூமி மேல வந்திருக்க அந்த ஆவிகள் மனுஷர்களுக்குள்ளேயும் சபைகளுக்குள்ளேயும் தேசங்களுக்குள்ளேயும் அதிகரிச்சலுக்குள்ளேயும் கிரியை செய்யுது. அப்ப அந்த ஆவிகள் பூமிக்குள்ள எந்த ஆவிகளை பார்த்தாரோ அதே போல பெண்களை பாக்குறாரு. இப்ப 3rd புல் தீர்க்கதரிசி இது 3ஆவது இழுப்பா இருக்குமா? நம்ம எங்க இருக்கிறோம்? பாதாளத்துல இருக்கிற மாதிரி பூமி தான், ஆனா பாதாளத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா 4வது முத்திரை கீழே பாதாளம் பூமி மேல வந்திருக்கு. ஏன்னா அது 5வது எக்காலத்தின் கீழாக திறக்கப்பட்டு 6வது எக்காலத்தின் கீழாக என்னங்க யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்குது. யாருடைய தலைமையில? அப்பல்லியோன் அபெத்தோன்ற தூதனுடைய தலைமையில, லூசிபருடைய தலைமையில. அவன் தான் என்னவா இருக்கிறான்? திரும்பமா வந்து மிருகத்துக்குள்ள வந்து என்ன பண்றான்? அப்ப யார துன்பப்படுத்துது பாருங்க. அடுத்த காரியம் பாருங்க. என்ன அது அடுத்தது யார துன்பப்படுத்துன்ற அந்த காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. இல்லங்க பூமியின் பிள்ளையும் பசுமையான எந்த புண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் யாரை துன்பப்படுத்து?
தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தைத்தராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்ப எந்த நேரத்துல இருக்கிறோம்? முத்திரை நேரத்துல இருக்கிறோம். அதெல்லாமே எங்க வந்துருது இப்போ? அந்த ஆவிகள்லாம் அப்ப பூமியில வந்திருக்குது. யார் தப்பிக்கிறவங்க இன்னைக்கு? அந்த பிசாசுகள் மேல, அந்த பெண்களுடைய ஆவிகள் மூலமாகவும், அரசியல் ஆவிகள் மூலமாகவும், பொருளாதார ஆவிகள், இந்த உலகத்தின் ஆவிகள், பொய் ஆவிகள், ஏகப்பட்ட ஆவிகள் இருக்குது. யார் தப்பிப்பாங்க? யாரை மட்டும் கொட்டுறதுக்கு அப்படின்னா அந்த ஆவிகள் சொல்லப்பட்ட அந்த ஆவிகள்லாம் யாரை மட்டும் விட்டு வைக்கணும்னு சொன்னா, தேவனுடைய முத்திரை, பரிசுத்த ஆவி முத்திரையை பெற்ற இந்த மணி செய்தியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று இந்த மணி செய்தியை ஏற்று பரிசுத்தாவின் முத்திரை, பரிசுத்தாவி யார? பரிசுத்தாவின் முத்திரை. பரிசுத்தாவின் முத்திரை என்று புத்திர சுவிகாரம். அந்த முத்திரையை பெற்றோம், பரிசுத்தாவி பெற்றவங்களை கூட அது பாதிக்கும். பரிசுத்தாவி பெற்றவங்க இழக்கப்பட்டு போக முடியும், பரிசுத்தாவி முத்திரை பெற்றவங்க இழக்கப்பட்டு போக முடியாது. புரிஞ்சவங்களுக்கு? அப்ப பரிசுத்தாவி முத்திரையை பெற்றவங்க மட்டும் தப்பிப்பாங்க அந்த ஆவிகள்ல இருந்து. அப்ப அந்த ஆவிகள் இல்லாத பிடிக்கும் போது இங்க ஒருத்தர் நின்று பிரீச் பண்ணுகிறார் கிறிஸ்துவை போல. கிறிஸ்து இறங்கி வந்தாரு ஃபர்ஸ்ட் கமிங்ல. ஃபர்ஸ்ட் கமிங்ல வந்து அவர் பிரீச் பண்ணாரு பூமியில இறங்கி. அப்ப செகண்ட் கமிங்ல திரும்ப இறங்கி வந்திருக்கணுமா இல்லையா? அவர் இறங்கி வந்து திரும்ப திருத்தரிசிகளை பிரீச் பண்ணி நீங்க மனவாட்டிக்கு வந்து பிரீச் பண்ணுகிறார். அப்ப வானமும் திறந்திருக்கு 7ஆம் முத்திரை கீழே. நாளைக்கு சொன்னாங்க 7ஆம் முத்திரைன்றது கர்த்தரை பூமி கொண்டு வருது. ஏன்னா 7ஆம் முத்திரையில அந்த காவல் ஆற்றுல பிரீச் பண்ணது யாரு? கிறிஸ்து தானே பிரீச் பண்ணாரு. எகைன் கிறிஸ்து தானே பிரீச் பண்ணணும். நோவா காலத்துல கிறிஸ்து தானே, அந்த பேழையார் கிறிஸ்து தானே, ஆபிரகாம் காலத்துல அது கிறிஸ்து தானே, மூன்றாயிரம் கிறிஸ்து தானே. புரிஞ்சாருங்களா? அப்ப இந்த காலத்துலயும் பலமுள்ள தூதனா அவர் என்ன பண்ணிருக்காரு? இறங்கி வந்திருக்கிறாரு. அப்ப 4வது முத்திரையின் கீழே பாதாளம் மேல வந்திருக்குது. அது எந்த முத்திரை கீழே வந்திருக்குன்னு சொன்னா 5வது 6வது எக்காலத்துக்கு கீழாக. அப்ப 5வது 6வது எக்காலம் எதுக்குள்ள இருக்குதுன்னா 6வது முத்திரை கீழாக. முத்திரையின் 6வது முத்திரைன்றது பூமியை சுத்திகரிக்கும் முத்திரை. அது புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? அப்போ 2 சூப்பர் நேச்சுரல் ஃபோர்சஸ் வந்து பூமியில கிடையாது. ஒண்ணு பரலோகத்துல, ஒண்ணு பாதாளத்துல. ரெண்டுமே பிளே கிரவுண்டா பூமி மாறிடுச்சு. யார் தப்பிப்பாங்க? இங்க மிருகத்தின் முத்திரை போடப்பட்டிருக்கு. இந்த பூமியில இருந்து வந்த அந்த ஆவிகளால மிருகத்தின் முத்திரை போடப்படுது. மேல இருந்து வந்தவரால தேவனோட முத்திரை போடப்படுது. 3ஆயிரம் மூலியம் நம்மளா கிரியை செய்யும் போது நீங்க பாருங்க, ஒரு சிலருக்கு எவ்வளவு சொல்லி பாருங்க, சத்தியத்தை சொல்லி பாருங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்க என்ன பாட் லைன் பிலீவர்ஸ், அவங்க கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. செய்தி கேட்பாங்க, ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொண்டு உள்ள வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அவங்க கிடையாது உண்மைய சகோதர சகோதரி. அவங்களை விட்டுன்ற அவங்களோட சண்டை போடாதீங்கன்னா அவங்களுக்கு பின்னதாக செயல்படுற ஆவிய பேர்படுது. அவங்க என்னதான் காதல செய்தி கேட்டாலும் அவங்களுக்கு பின்னதாக என்ன இருக்குது, இந்த சத்தியெல்லாம் ரைட்னு சொன்னாலும் அவங்களுக்கு பின்னதாக இந்த ஆவி இருக்கிறதுனால அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு சுவாபம் எதனால வருது? ஒரு சாபம் எப்படி வருதுங்க? ஆவினால. அப்போ உங்களுக்கு எப்படி அந்த சாபம் வருது? அந்த மாதிரியான சாபம் எப்படி வருது உங்களுக்கு? அந்த ஆவி உங்களுக்குள்ள அந்த பாதாளத்தை திருத்தரிசி பார்த்தா அந்த ஆவி உங்களுக்குள்ள வந்ததுனால அந்த சாபம் வரும். பொய்யின் ஆவி எப்படி வரும்? பொய்யின் ஆவி பூமியிலிருந்து பொய் சுவாபம் எப்படி வருது? மிகாயா காலத்துல பொய்யின் ஆவி பூமி மேல வந்ததுனால. கொலை சோபம் எப்படி வந்துச்சு? காயினுக்கு எதனால வந்துச்சுங்க? ஆவி, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அப்பேற்பட்டது. அப்போ அந்த அப்பேற்பட்ட பிசாசம், அந்த பிசாசுல பிடிக்கப்பட்டதுதான் நம்ம எல்லாரும் அப்படிதான். இந்த காலத்துல பரிசுத்த ஆவியில ஒரு மனுஷன் ஒரு ஸ்தானத்தை காப்பாத்திக்கிறது கஷ்டம். ஒரு யூத்தா, ஒரு வாலிப பெண்ணா முறையா மரியாதை போல தன் ஸ்தானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு, யோசேப்பை போல ஒரு வாலிபன் தன் ஸ்தானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு, நோவா போல தன் குடும்ப தலைவரா இந்த குடும்பத்தை காப்பாத்திக்கிறதுக்கு, மோசேயை போல சபையை காப்பாத்துறதுக்கு பரிசுத்த ஆவியின் முத்திரை ரொம்ப அவசியம். இல்லன்னு சொன்னா நம்ம ஸ்தானத்துல இங்க இப்படிதான் நான் ரொம்ப டேலண்ட் நல்லா மாட்டேன் அப்படி கிடையாது. எல்லாரையும் தேவன முத்திரை இல்லாத எல்லாத்தையும் அந்த ஆவிகள் பாதிக்கும். அதனாலதான் சொல்றேன், தேவன் முத்திரை கீழே பரிசுத்தாவி முத்திரைக்குள்ள வாங்க. நீ பரிசுத்தாவி முத்திரை பெறல, பரிசுத்தாவி முத்திரை பெற்றீங்க இப்படி இருக்க மாட்டோம். பரிசுத்தாவி வேற, பரிசுத்தாவி முத்திரை வேற. பரிசுத்தாவின்றது இருதயத்துல விசுவாசத்தை ஏற்றுக்கொள்றது. பரிசுத்தாவி முத்திரைன்றது அவரே வந்து உங்களுக்குள்ள வாழ்றது, ஜீவிக்கிறது. புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஆவிகள் யாரை மட்டும் தீட்டுப்படுத்தாதுன்னு சொன்னா அந்த தேவன முத்திரையை மட்டும். நான் தான் சொன்னேன் எல்லாமே கனெக்ட். தேவன முத்திரை கனெக்ட் ஆகுது, 7ஆம் முத்திரை கனெக்ட் ஆகுது, 3 இழுப்புகள் கனெக்ட் ஆகுது, 7 எக்காலங்கள் கனெக்ட் ஆகுது, கலசங்கள் கனெக்ட் ஆகுது. அப்ப பூமி தான் இன்னைக்கு பிளே கிரவுண்ட் ஆகுது. 2 சூப்பர் நேச்சுரல் பவர் ஒண்ணு மோதிக்கின்னு கடைசி யுத்தத்துக்கு நடந்து கொண்டிருக்கு. இப்ப நம்ம எதுக்குள்ள வரணும்? 3ஆம் இழுப்புல இருக்கிறோமா? கேட்கிறார் 1963ல. அப்ப WCC நாடுகளை எது பண்ணி எடுத்தது? எல்லாரையும் WCC எல்லா சபைகளும் ஒன்னாவது.
ஒன்னாயிட்டு அது என்னங்க அதான் மிருகத்தின் முத்திரையா இருக்கு இல்லீங்களா? அப்போ தேவனுடைய முத்திரை மிருகத்தின் முத்திரைன்றது ஒண்ணுமே கிடையாது. தேவன் முத்திரையை பெற்றுக்கொள்ள மிருகத்தின் முத்திரையில இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த கால செய்தியை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ தனக்குள்ள பெற்றுறாதவங்க எல்லாமே மிருகத்தின் முத்திரையில போயிடுவாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரிஞ்சு எது வரைக்கும் பேசின விஷயம் ஓரெல்லாம் அங்கங்க பேசிருக்கேன். எகைன் வீட்டுக்கு போய் கம்பல்சரி இந்த செய்தி நீங்க திரும்ப கேளுங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இது வந்து சின்ன செய்தி கிடையாது, பெரிய செய்தி. நிறைய விஷயங்கள் இணைச்சு நான் பேசியிருக்கிறேன். ரொம்ப ஜாக்கிரதையா யோசிங்க சகோதர சகோதரி. இந்த நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம், எப்பேற்பட்ட சூழல் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது மூன்றாவது எழுப்பம் இருக்குமா? இன்னைக்கு மட்டும் திருப்பி பார்த்தது எங்க ஜேசிபி ஸ்டோர்ல பாக்குறாரு. இன்னைக்கு அதே மால்ஸ் வச்சிருக்க பிசினஸ். எந்த மால்ஸ்க்கு போ அதான் அந்த மாதிரி ட்ரெஸ் தான். எந்த மால்ஸ்க்கு நீ போங்க அதே மாதிரி ட்ரெஸ் தான், அதே மாதிரி மேக்கப் செட் தான், அதே மாதிரி என்ன கெடுக்கிற விஷயங்கள் தான். அதெல்லாம் எங்கிருந்து வந்த ஆவிகள்? அதே பாதாளத்துல வந்த ஆவிகள். 5வது 6வது காலத்துக்கு கீழே கிரி செய்கிற ஆவிகள் எல்லாமே. ஆனா தேவன் பலமுள்ள தூதனா, நோவா காலத்துல பேழையா, அபிரகாம் காலத்துல அபிரகாமோடு கூட இடைப்பட்ட அந்த தூதனாகும், இன்னும் பூமியில மாம்சத்துல தோன்ற இயேசு கிறிஸ்துவும் இன்னைக்கு பலமுள்ள தூதனா இறங்கி வந்து தீர்க்கதரிசிகளை பிரீச் பண்ணுகிறார். இந்த தோட்டத்துல என்ன பிரீச் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணாது, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா கால் இயேசு கிறிஸ்து பிரீச் பண்ணும்போது ரட்சிக்கப்பட்டாங்க. சோதோம்ல ரட்சிக்கப்பட்டாங்க, நோவா காலத்துல ரட்சிக்கப்பட்டாங்களா? ரட்சிக்கப்பட முடியாது. எதுக்கு? சாட்சிக்காக 7 நாள் பேலை எங்க இருந்துச்சு, உள்ள போக முடியாது யாரும் இல்லைங்களா? சாட்சிக்காக போச்சு. அப்ப 2 தூதர்கள் சோதோம்ல அனுப்பப்பட்டாங்க, கூடாக்கு படிப்பு அனுப்பப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி அவன் பாதாளத்துல இருக்கிறார், அவங்க போய் ரட்சிக்கப்பட முடியாது. நல்லவர்களை மீட்டுக் கொள்றதுதான் அவர் போனார் கீழே. எதுக்காக இந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க உலகத்துக்கு தான் போனார். இந்த காலத்துல எகைன் அது வந்துருக்குது, அவங்க ரட்சிக்கப்படவே முடியாது. அவங்க அப்படியே விட்டுருணும். நீ சொல்லிப்பாங்க 2 டைம் நான் சொல்றேன், ஒரு நபர் சொல்றேன் 2 டைம் 3 டைம் தான். அது மேல சொல்லி நம்ம டைம் என்ன பண்ண முடியாது, வேஸ்ட் பண்ண முடியாது. நான் சொல்றேன் இங்க நான் பிரீச் பண்ற விஷயங்கள்லாம் வந்து நான் உங்களுக்கு கட்டி காலில் பிடிச்சி இழுக்க முடியாது. உங்களுக்கும் தேவன் இருக்கிற விஷயம். நீங்க ஏதாவது பண்ணாலும் சரி, நீங்க ஜுவல்ஸ் போட்டுக்கிறீங்களா, உங்களுக்கும் தேவன் இருக்கிற விஷயம். நீங்க மேக்கப் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கும் தேவன் இருக்கிற விஷயம். நீங்க பிரேயருக்கு வரலையா, அவங்களுக்கும் இருக்கிற தேவன் இருக்கிற விஷயம். இங்க வார்த்தை பிரீச் பண்ணப்படும். ரயில் போயிட்டே இருக்கும், ரயில் போயிட்டே இருக்கும்போது 2 பேர் ஏறுவோம், 4 பேரு இறங்குவோம். ஐயோ இறங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரயில் நிக்குமா? நிக்குமாங்க? ஈஸியா மினிஸ்ட்ரி அப்படிதான். ரயில்ன்றது விசுவாச பிரயாணம், போயிட்டு எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் இது போயிட்டே இருக்கும், மெசேஜ் போயிட்டே இருக்கும். 2 பேர் ஏறுவான், 4 பேர் இறங்குவான், கவலையே கிடையாது. ரயில் போய்தாங்க யாருமே இல்லாம கூட போய் சேர்ற இடத்துக்கு போய் செஞ்சுட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா அதனால சகோதர சகோதரி இந்த மினிஸ்ட்ரி ரயில் மாதிரி போயிட்டே தான் இருக்கும். ஏறியோ வந்து ஏறியோ கஷ்டம் இருக்கும், ஆனா எடுத்துக்கொள்ளப்படுற பாடி செஞ்சு நிச்சயம் பரிசுத்தாவின் முத்திரையை பெற்றிருக்கேன். நான் ஒரு காரியத்தை சொல்றேன், உங்களுக்கும் தேவனுக்கு விஷயம். நான் பிரீச் பண்றது நான் தேவன ஊழியக்காரன் அவ்வளவுதானே தவிர உங்களுக்கு நீ நாங்க வார்த்தையை எடுத்து காட்ட முடியுது, நீங்க ஏற்றுக்கொண்டாது நீங்க கிரியை செய்ய வைக்கிறது உங்களுடைய கருத்துல இருக்கு. நான் இப்படிதான் வார்த்தைக்கு தான் உண்மையா இருக்க முடியும், நான் உங்களுக்கு உண்மையா இருக்க முடியாது. உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ண முடியாது, பாலிஷ் பண்ண முடியாது. வார்த்தைக்கு உண்மையா இருக்கேன். நான் உங்க ஆத்மாவை நான் நேசிக்கிறேன், அதுக்காக வார்த்தை பிரீச் பண்றது கஷ்டமா இருக்கும். நீங்க அது பின்னதாக பிரயோஜனப்படும் சகோதர சகோதரி. அதனால சகோதர சகோதரி வார்த்தைகளை நினைத்திருங்க, வேதத்தை வாசிங்க, திருத்த செய்தியை கேளுங்க, தான் தோன்றித்தனமா இருக்காதீங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிறைந்த ஜபத்துல நம்ம தங்கி தவிர்க்கிற நேரம் இது எல்லாமே. உலகத்துல எல்லா ஆவிகளும் பூமி மேல வந்திருக்குது. பரிசுத்தாவினே ஞானஸ்தானத்தை பெறாத ஞானஸ்தானம் பெறுங்க, பரிசுத்தாவி பெறாத பரிசுத்தாவி பெறுங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாத முத்திரை பெறாத பரிசுத்தாவின் முத்திரையை பெற்றுக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் தயாராகணும். நாம் ஜெபிக்கணும், எல்லாம் ஜெபிக்கணும், எல்லாம் படி ஜெபிக்கணும். கிருபை நிறைந்தவரே பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் கூட நன்றி ராஜா. மீண்டும் ஒரு செய்யாய் உங்களுடைய கிருபையை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள், அதற்காய் கூட நன்றி கர்த்தாவே. நாங்க எப்பேற்பட்ட காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம், உங்களுடைய கிருபையை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீர்கள். 3ஆம் இழுப்பின் ஊழியத்துல நாங்கள் இருக்கிறோம் ராஜா. 5வது 6வது காலத்துக்கு கீழே பாதாளம் திறக்கப்பட்டு அவருடைய ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நாங்களும் 7வது முத்திரையின் ஜனங்களா இருக்கிறோம், நான் 4வது முத்திரையின் ஜனங்களா இல்ல ராஜா. அவன் பேலா மங்கின குதிரை இருக்கிறான் ராஜா. நீர் பலமுள்ள தூதனா இறங்கி வந்து பரிசுத்தாவின் முத்திரையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இந்த நாங்கள் கதாவை இந்த ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற யாரேனும் ராஜா பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் முச்சையை பெரியாம இருந்தா பரிசுத்தாவின் முத்திரையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க கருவலிங்க. நாங்கள் இங்குமா இன்னொரு முறை நாங்கள் டெடிகேட் பண்ணிக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம் ஐயா. அவருடைய ஆவிகளை, ஆத்மாவை, எங்க சரத்தை, கைகளை, கால்களை, கண்களை ராஜா எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விருப்பங்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் ஐயா. மோசமான உலகத்துல மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அரசியல்ல ஒரு நீதி இல்ல ராஜா, எல்லாம் சாக்கடையா இருக்கு. பொருளாதாரத்துல நீதி இல்ல ராஜா.
அரசாங்கங்கள் கெட்டு போய் சீர்கெட்ட அரசாங்கங்கள் இருக்கு. அதே போல சபைகளும் மோசமான சபைகள் இருக்கு. குடும்பங்களை பிசாசு கெடுத்து கொண்டிருக்கிற அந்த ஆவிகள் எல்லாத்திலும் நுழைந்து இருக்குது. பெண்களுடைய நிலைகள், சபையுடைய நிலைகள், வாலிபருடைய நிலைகள் மோசமா இருக்கிறார். எங்களை பாதுகாத்துக் கொள்ள எங்களால் முடியாது. ஒரே ஒரு காரியம், முத்திரையை பெற்றுக் கொள்வது மாத்திரம் ராஜ்யம். அவர்களை மாத்திரம் அந்த ஆவிகள் தீட்டுப்படுத்தாது, தீங்காது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அந்த முத்திரைக்குள்ள நாங்கள் வர கிருபை. எனவே நாங்கள் பரிசுத்தாவிக்குள்ள நாங்கள் இருக்கிற ராஜா. இந்த மணி நேர செய்தியிலே நாங்கள் பிறந்திருக்கிறோம். பரிசுத்தாவியர் நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. அதுக்காக நன்றி ராஜா. நீர் அந்த பாடி சஞ்சிகாய் அதே ஊழியத்தை மனவாட்டிக்குள்ள இருந்த அந்த தேர்ட் புல் மினிஸ்ட்ரியை நீ செய்து கொண்டிருக்கிற தயவுகளுக்காய் நன்றி ராஜா. இன்னைக்கு நாங்கள் காவல் ஆத்மாவை ப்ரீச் பண்ணி பட்டிருக்கிறோம். இன்னைக்கு எல்லா மால்ஸ்லயும், எல்லா விதமான ஸ்கூல்ஸ்லயும், எல்லா விதமான காலேஜ்லயும், எல்லா விதமான இடங்களையும் அந்த ஆவியை கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்ள, ஒரு தேவகுமாரனா எங்களை தற்காத்துக் கொள்ள ராஜா. ஒரு ஏசேப்பை போல பரிபூர்ணமா எங்களை பாதுகாத்துக் கொள்ள பரிசுத்தாவின் முத்திரை எங்களுக்கு வேணும் ஐயா. வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி, வாலிப பெண் பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. அவர்கள் இது பேர்பட்ட நிலைகள், இப்பேற்பட்ட ஆவிகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ராஜா உணர்வுள்ள இருதயத்தை கூட்டிக் கொடுங்க அப்பா. அந்நிய அவிசுவாசியில் அந்நிய நிபத்தோட பிணைக்கப்பட்டவர்கள் இருக்காதீங்கன்னு வசனம் சொல்லுது ஐயா. அவர்கள் வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்டிருக்க கிருபையை கூட்டிக் கொடுங்க. பெரியவர்கள் ஆசீர்வதிங்க, பெற்றோர்கள் ஆசீர்வதிங்க. நல்ல ஒரு குடும்பத்தை காத்துக் கொள்கிற நோவாவுடைய இருதயத்தை கூட்டிக் கொடுக்கிறாங்க. அதே போல யோசேப்புடைய இருதயத்தை வாலிப பிள்ளைகளுக்கு, அப்ப மரியாளுடைய இருதயத்தை கன்னி பெண்களுக்கு கூட்டிக் கொடுங்க. பெரிய காரணம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஏழை போல எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு என்று உலகத்தை விட்டு நாங்கள் பிரிந்த ராஜா. அந்த மலையில 7வது மலையில நாங்கள் தங்கி இருக்க குருவலிங்க. அந்த 7வது மலையில பேழை இருந்துச்சு ஐயா. பேழை அந்த தேர்ட் புல்லா அதுல இருந்துச்சு நான் சொல்றாங்க. அதே போல எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். என் கண்களை, என்னோட கால்களை, என்னோட இருதயத்தை, என்னோட பேச்சை, என்னோட உதடுகளை ராஜா எங்களை சமர்ப்பிக்கிறோம். அசுத்த உதடுகள் மத்தியில் நாங்கள் வாசம் செய்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் எடுத்து போட்டு மீண்டுமாய் குடும்ப பலிப்பீடங்கள் ஆரம்பமாகட்டும். எந்தெந்த குடும்பத்துல குடும்ப பலிப்பீடம் இல்லையோ அது குடும்ப பலிப்பீடம் கட்டப்படட்டும். வேத வாசிப்புகள் இல்லாத குடும்பங்கள் வேத வாசிப்பை தொடங்கட்டும். தீர்க்கதரிசி செய்திகள், பாடல்கள் குடும்பத்துல தொடங்கட்டும் ராஜா. இன்னுமாய் எங்களை நாங்கள் உலகத்துல செப்பரேட் பண்ணிக்கிற நேரமே ஆயிடும் அப்பா. அந்த 4வது முத்திரை காட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எல்லாமே எல்லாமே வேசிகளுக்கும் அருவருப்புகளுக்கும் தாய் அப்பா. அது எல்லாமே பூமி முழுசு இருக்கிற அருவருப்புகளை பார்க்கிறோம். எல்லா அரசியல்களும் யுத்தங்களும் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ல இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே நாங்கள் ஏஜ் ஆஃப் ரெஸ்டோரேஷன்ல ஒரு பகுதியில எங்களை எல்லாம் திரும்ப அளிக்கப்படுதலுக்கு கீழாக இருக்கு. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகளை கூட கணக்கு பாருங்க ஐயா. நீ அவர்களை தொடுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை மாத்திரமல்ல, பரிசுத்தாவின் முத்திரைக்கெல்லாம் எங்களை முத்திரைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஆசிர்வதிங்க, பேரா குடும்ப ஆசிர்வதிங்க. இந்த வாரத்தில் நடக்கிற ஆராதனைகளுக்காக நன்றி. பலப்படுத்துங்க, பெரிய கருத்து ஆசிர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.